ஐயா, நான் அந்த தலைமை பேசிட்டு வந்துட்டோமா அவர்கிட்ட? பேசிட்டு வாங்க ஐயா, பேசிட்டு வாங்க. இந்த நம்ம ஐயா நேரலை போட்டுட்டாங்க. சரி சரி சரி, நீங்க தொடர்ந்து பேசிட்டு வந்து. நீங்க வரவேற்பு சொல்லிட்டு போயிடலாமே நீங்க. அப்படியா? சரி சரி. ஆமா ஆமா, பாத்துக்கலாம். சரி, தொடங்கிறோம் ஐயா. தொடங்கிருங்க ஒன்றும் பிரச்சனை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய சான்றோர் தளமானது மிகச்சிறந்த நூல்களையும் கருத்தியல்களையும் உலக தமிழர்களிடையே கொண்டு போய் சேர்க்கிற ஆகச்சிறந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று 111வது நூலாக கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களுடைய நினைவோ ஒரு பறவை என்னும் அவருடைய சுயசரிதை தன் வரலாற்று படைப்பினை நம்முடைய அரங்கத்தில் இன்று அரங்கேற்றுகிறோம். அப்படி அரங்கேற்றுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சியினை அடைகிறோம் என்பதை அன்போடு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிகச்சிறந்த படைப்பாளி நம்முடைய நா. முத்துக்குமார் அவர்கள். அவர் குறித்து திறனாய்வு செய்வதற்காக, அவருடைய இந்த நூல் குறித்து திறனாய்வு செய்வதற்காக அன்புக்குரிய சகோதரியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கவிஞர் ஸ்ரீவித்யா பாலகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சற்றக்குறைய ஒரு 15 நிமிடத்திற்கு முன்பாகவே இணைந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பதையும் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி. அவர்களுக்கு நம்முடைய அன்பை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போலவே இந்த அரங்கத்திலே தொடர்ச்சியாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய நெய்வேலி ஞானசேகரன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் வணங்குகிறேன். வழக்கம் போல நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய கவிதைக்கரை வெனான்சிஸ் அவர்கள் இருக்கிறார். அவரையும் அன்போடு அழைக்கிறோம். நம்மோடு இணைந்த நாள் முதலாக இன்று வரை தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியிலும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வடலூர் ஜெகன் அவர்களையும் அன்போடு ஏற்றுக்கொள்கிறோம். தொடர்ச்சி வழக்கமாக இந்த நூல் அரங்குகளிலே வருகை புரிந்திருக்கவர்களை வரவேற்பதற்கான வரவேற்பினை வழங்குவதற்கு நம்முடைய அன்புக்குரிய சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாவலர் சே. மன்னர் மன்னன் அவர்களை அன்போடு வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா, வரவேற்புரை. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. கேக்குதா? நல்லா கேக்குதுயா. மகிழ்ச்சி. இன்று முகங்காட்ட முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறேன். அதனால நேரடியாக குரல் பதிவாக மட்டுமே தருகிறேன். வைய மணற்பிழம்பாய் வட்டமிட்டு அந்நாளில் பைய குளிர்ந்து கல்லான தொன்னாடாம் மனித பைங்கூழை வார்த்தெடுத்த எந்நாடு அனிசை கண்டங்கள் 5 மழ அடிநாளில் எம்மொழியும் தோன்றா இருள் நாளில் எம்முளத்தே செங்கதிராய் உதித்தெழுந்து உயிர் வளர்த்த செம்மொழியே பனிக்கடலும் பாழ்நெருப்பும் பகைவர்களும் இடரளித்தும் கனிக்குலையாய் அமிர்தூற்றாய் முக்கழக கடல் தந்த முத்தாம் தொல் காப்பியமாய் 18ஆய் திருக்குறள் சேர் 11 கீழ்கணக்காய் காப்பியங்கள் ஈரைந்தாய் வந்திசைத்த தமிழனங்கே வையத்தின் தாய்மொழியே செந்தமிழே வணங்குகிறேன் யான். சான்றோர் தளமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் இணைந்து வழங்கும் மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 111 குழுமியிருக்கிற சான்றோர் பெருமக்களை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2056 சிலை மார்கழி திங்கள் 9ஆம் நாள், பொது ஆண்டு 23/12/2025 செவ்வாய்க்கிழமையில் இன்றைய அரங்கத்தில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற 111வது நூல் திறனாய்வு என்பது புகழ்பெற்ற திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமாகிய காலம் சென்ற நா. முத்துக்குமார் அவர்கள் எழுதிய ஒரு சிறந்த கட்டுரை நூலாக அவருடைய வரலாற்று பதிவாக இருக்கிற நினைவோ ஒரு பறவை என்கிற நூலினை இன்று அரங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த அரங்கத்திற்கு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று விரும்பினோம். அதன் அடிப்படையிலேயே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த கவிஞர் முத்துவேலன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிற்கு தலைமை ஏற்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். அதே போல இந்த நிகழ்விலே நோக்க உரையாற்றுவதற்கு நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர், தலைவர், எழுத்தாளர் அமிர்தம் பீட்டர் ராஜன் ஐயா அவர்களை நோக்க உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். அதே போல தொடக்க உரையாற்ற வரி தர இருக்கின்ற சான்றோர் தளத்தினுடைய இயக்குனர் பொறியியல் முனைவர் பாலமுருகன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்விலே வாழ்த்துரை வழங்க இருக்கக்கூடிய 400 IAS அகாடமியினுடைய இயக்குனரும்
தமிழ்நாட்டு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய குழு உறுப்பினரும் நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய நெறியாளருமாகிய பாவலர் தமிழ் ஈழன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வர இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இன்று நாம் நம்முடைய அழைப்புதலே போட்டிருந்த செந்தமிழ்நாடு இலக்கிய இயக்கம் மயிலாடுதுறையினுடைய சார்ந்த திரு இரே மருதசாமி அவர்கள் வாழ்த்துரை போட்டிருந்தும் அவர் இப்பொழுது நான் இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் தான் அவர் இந்த அரங்கத்தினுடைய தலைமையேற்று ஒரு நினைவேந்தல் நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவர் நிகழ்வில் பங்கெடுக்க முடியாத சூழல் இருக்கிறது. அவர்களையும் வருவார்கள் என்று கருதி அவர்களையும் வரவேற்கிறோம். அதே போல அரங்கம் விழுங்கும் குழுமி இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களையும் வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நெறியாளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சென்னை மாநில கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வெற்றி நிலவன் அவர்கள் உள்ளிட்டவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த அருமையான ஒரு நூலினை திறனாய்வு செய்ததற்கு ஏற்றுக்கொண்டு இந்த நம்முடைய அரங்கத்திற்கு முதன்முறையாக வருகின்றிருக்கக்கூடிய பாவலர் நம்முடைய தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை அலுவலகத்தினுடைய பணியாளராக அமைச்சு பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழில் முதுகலை பயின்ற பல்வேறு இலக்கிய அமைப்புகளில் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பரிசுகள் எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய குறிப்பாக மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கத்தோடு நெருங்கிய தொடர்புடையவராகவும் அதே நேரத்தில் மயிலாடுதுறையுடைய நட்பு குழு என்கிற அமைப்பினுடைய ஒரு நெறியாளராகவும் இருந்து பல்வேறு பணிகளை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவலர், சிறந்த பேச்சாளர், நல்ல தொகுப்பாளராக இருக்கக்கூடிய கவிஞர் ஸ்ரீவித்யா பாலகுமார் அவர்கள் இந்த நூலினை திறனாய்வு செய்ய இசைவு தந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம்முடைய சான்றோர் தளத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இன்னும் அரங்கத்தில் இணைந்து கொண்டிருக்கிற பெருமக்களையும் வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. பணிகளுக்கு ஊடாக ஏற்றுக்கொண்ட பணியினையும் செய்தமைக்காக நன்றி. தலைமை வரைக்கும் மட்டும் கொஞ்சம் தகவலை சொல்லிடுங்க. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து போவோம். கட்டாயம் நான் சொல்லிடுறேன். நன்றி, நன்றிங்க, நன்றிங்க. நண்பர்களே, அடுத்து நம்முடைய சான்றோர் தளத்திலே அடுத்து நோக்க உரை ஆற்றுவதற்காக நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் அன்புக்குரிய அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா, உங்களுடைய நோக்க உரையை தாருங்கள். முத்து தமிழ் படைத்து 3 நெறி வளர்த்து கத்தும் கடல் மீது களம் கொண்டு வலம் வந்த தமிழனை என்ற தமிழ் தாய்க்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த அவையில் கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வரவேற்று வணங்குகிறேன். குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஐயா நெய்வேலி ஞானசேகரன் ஐயா அவர்களை பார்க்கிறேன். ஐயா வணக்கம், வாருங்கள். கவிதைக்கரை வேணி வந்திருக்கிறார், வாழ்த்துக்கள். இன்றைய நூலை திறனாய்வு செய்கின்ற ஸ்ரீவித்யா பாலகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள், வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வரவேற்புரை நல்கிய பாவலர் மன்னர் மன்னன் அவர்களுக்கு பாராட்டுகள். வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற இன்றைய இலக்கிய சூரியன் தமிழீழன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தலைமையேற்பதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். சிம்மக்குரலுக்கு சொந்தக்காரர் முத்துவேலன் கவிஞர் அவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடர்கிறோம். விடுபட்டவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள், சாமி மல்லிகா வந்திருக்கிறார்கள், வரதன் ஐயா வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஆசிரியர் விடுபட்டிருக்கிற மற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.
நாம் இன்னும் 2 நாட்களில் கிறிஸ்து பிறப்பு திருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். உலகம் முழுவதும் ஏறத்தாழ 15, 14ஆம் நூற்றாண்டுகளில் அழிவுபட்டிருந்த இந்த சமூக சூழலில் புரோட்டஸ்டாண்ட் இயக்கம் உருவாகிறது. அந்த இயக்கம் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளோடு உலகம் முழுவதும் பயணிக்க துடிக்கிறது. அந்த துடிப்பு ஆற்றலோடு ஏராளமான துறவிகள் தங்களுடைய வாழ்க்கையை துறந்து உலகம் முழுவதும் பயணிக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் இருந்த எளிய மனிதர்களை எல்லாம் விடுவித்து அவர்களுக்கு நல்ல அறிவொளியை பாய்ச்சுவதற்காக இந்த துறவிகளுடைய பயணம் பயன்பட்டது. இந்த துறவிகள் அனைவரும் ஒற்றை மனிதருடைய சிந்தனையினால் ஈர்க்கப்பட்டு தங்கள் வாழ்க்கையை துறந்து மக்களுக்காக பணி செய்ய வருகிறார்கள். அந்த ஒற்றை மனிதருடைய சிந்தனையும் சொல்லும் கிறிஸ்துவை பற்றியது. இயேசு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அன்பை போதித்தார். அந்த அன்புக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை துறந்தார். அதனால் ஈர்க்கப்பட்டவர்கள் உலகம் முழுவதும் பயணித்து இந்த உலக மீட்பை உருவாக்கி கொடுத்தார்கள். இந்த மிக முக்கியமான ஒரு நாளுக்கு முன்பாக நாம் இன்று கவிஞர் நா. முத்துக்குமரன் அவர்களுடைய நினைவோ ஒரு பறவை என்ற நூலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எளிமையான ஒரு நூல். ஒரு எளிமையான மனிதர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார், தான் வாழ்ந்த வாழ்க்கையில் தன் தாய்க்கு பிறகு தன்னுடைய அத்தை எப்படி தாயினுடைய இடத்தை பெறுகிறார், பள்ளிக்கூடம் செல்லும்போது எப்படி ஆசிரியர் தன்னை நடத்துகிறார், ஒரு மலரை போன்ற தன்னுடைய ஆசிரியரை பற்றி அவர் நினைவு கூறுகிறார். இன்னும் பல செய்திகள். மிக எளிமையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஏக்கம் கலந்த ஒரு பார்வை இருக்கும் அல்லவா, அது போன்ற ஒரு ஏக்கம் கலந்த பார்வையை அவர் வைக்கிறார். கிராமத்து நினைவுகளையும் வாழ்க்கை பயணத்தின் மூடே சந்திக்கின்ற தத்துவங்களையும் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த நூல் மிக ஒரு அருமையான நூல். நாம் ஒரு முறை வாசித்து பார்ப்பதற்கும் நம்மை நாமே சிந்திப்பதற்கும் மனிதத்தை புரிந்து கொள்வதற்கும் இந்த நூல் பயன்படும் என்பதால் இந்த நூல் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை நூலாசிரியர் மிகச் சிறப்பாக கொடுத்திருக்கிறார். நூலை திறனாய்வு செய்வரும் தன்னுடைய திறமையோடு இந்த மனிதனுடைய மன உணர்வுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். எனவே மிகுந்த ஆர்வத்தோடு இந்த நூலுடைய திறனாய்வுக்காக காத்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற ஐயா தலைமைக்கு தாங்கிறதுக்காக அவருங்க கவிஞர் முத்துநிலவன் வந்து விட்டார். வாங்க ஐயா. அதனி விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க வாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, 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 மிக்க நன்றி. உண்மையாகவே ஒரு நூல் எதற்காக ஆய்வு செய்யப்பட வேண்டும் அல்லது அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டீர்கள். அந்த பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சான்றோதளத்தினுடைய நோக்கமும் அதுதான் என்பதையும் மிக அழகாக சுட்டிக்காட்டி, கால வரலாற்றையும் மனித விடுதலையும் விரும்பிய கிறிஸ்துவனுடைய பிறப்பும் இன்னும் 2 தினங்களில் இருக்கிறது என்பதையும் மிக அழகாக அவரையும் நினைவு கூர்ந்து சிறப்பான ஒரு நோக்க உரையாற்றினீர்கள். நன்றி ஐயா. நன்றி, மகிழ்ச்சி ஐயா. வடலூர் ஜெகன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஐயா வாங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்க. முத்துவேலன் ஐயா தலைமை உரை பண்ணிடுறீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்னங்க சொல்லுங்க ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. தலைமை உரை இப்பவே தொடங்கலாமா நீங்க? தொடங்கலாங்க ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நம்முடைய இன்றைய அரங்கினுடைய 111வது அரங்கினுடைய அரங்கிற்கு தலைமை ஏற்பவர் நம்முடைய அன்புக்குரிய கவிஞர், அரசு ஊழியர், போராட்ட களத்திலே நின்று
விடுதலைக்காக போராடி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க படைப்பாளி என்பதுதான். மரபு கவிஞராக இருக்கக்கூடியவர். பட்டிமன்றம், கவியரங்குகள்லாம் தொடர்ந்து பணிக்கு ஊடாக பங்கெடுத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க படைப்பாளி நம்முடைய முத்துவேலன் அவர்கள். அவர்களை அன்போடு தலைமை ஏற்க வருமாறு அழைக்கிறோம். குறிப்பு, வள்ளுவர் சொன்ன குரல் கூட இருக்கும். தம் மக்களை சான்றோன் என கேட்ட தாய் தன் மகனை என்பது போல தன் மகளை சான்றோன் என கேட்ட தந்தையவர் தொடர்ந்து தன்னுடைய பெண் பிள்ளையையும் அன்பிலையும் கொண்டு ஒரு அறிஞராக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு அரும்பணியினை செய்து கொண்டு இருக்கிற ஒரு ஆற்றல் மிக்க படைப்பாளி. அவரை அன்போடு இந்த அரங்கிற்கு தலைமை ஏற்க அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா, தலைமை உரைத்தார்கள். கதிர் வெடித்து பிழம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு மணற்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் விளைத்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவெளியில் பாண்டியன் கை பார்த்தவளே, நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகு இல்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன்புகழ் சேர் தென்புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவீர் வாழியரோ. உலகெல்லாம் போற்றுகின்ற ஒரு தனி மொழியே ஆகும், உலகெல்லாம் போற்றுகின்ற ஒரு தனி மொழியே ஆகும், அழகிலா வளத்தின் மிக்க அற்புத தமிழ் வழங்கும் திலகமாய் நிலமங்கைக்கு திகழுநல் தமிழகத்தில் நிலவ நாம் பிறந்து விட்டோம், நேர்ந்த பேரு இதன் மேல் உண்டோ. சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் இணைந்து நடத்துகிற மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 111வது நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற அன்பிற்கு இனிய அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியில வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கிற பாவலர் அன்பிற்கினிய தோழர் மன்னன் அவர்களே, எனக்கு முன்பாக நோக்க உரை மிகச் சிறப்பாக நடத்தி இருக்கிற நிறுவனர் மற்றும் சான்றோர் தளத்தினுடைய தலைவர் அன்பிற்கு இனிய ஐயா அமிர்தம் பீட்டர்ராசன் அவர்களே, அதே போல தொடக்க உரை நிகழ்த்துவதற்காக இருக்கிற பொறியியல் முனைவர் ஐயா பாலமுருகன் அவர்களே, கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய நினைவோ பறவை என்கிற நூலினை வாழ்த்துறை திறனாய்வு செய்வதற்காக வருகை தந்திருக்கின்ற கவிஞர் ஸ்ரீ வித்யா பாலகுமார் அவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்காக காத்திருக்கின்ற அன்பிற்கினி ஐயா தமிழீழன் ஐயா அவர்களே, அதே போல செந்தமிழ்நாடு இலக்கிய இயக்கம் மயிலாடுதுறை அமைப்பின் சார்பில் வருகை தந்திருக்கிற அன்பிற்கினி ஐயா மருதசாமி அவர்களே, நிகழ்ச்சியினை நெறியாளுகை நிகழ்த்தி கொண்டிருக்கிற எந்த ஒரு நிகழ்வையும் மிக சிறப்பாக நெறியாளுகை நிகழ்த்துகிற அன்பிற்கினி ஐயா வெற்றி நிலவன் அவர்களே, அதே போல அரங்கத்திலே நிறைந்திருக்கிற அன்பிற்கு இனிய பெருமக்களே, அனைவருக்கும் நான் முதலில் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு மிகச்சிறப்பான ஒரு நூல் திறனாய்வு செய்வதற்காக பலரும் இந்த அரங்கத்திலே கூடியிருக்கிறோம். சான்றோர் தளம் தொடர்ந்து பல நூல்களை இந்த நிகழ்ச்சியில தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கிற ஒரு பணியை மிகச்சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார்கள். உள்ளபடியே இந்த நூல் திறனாய்வு நிகழ்ச்சியில பங்கேற்பதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை நான் அடைகிறேன். ஏற்கனவே நோக்க உரையில ஐயா அவர்கள் உரையாற்றுகிற போது இந்த நூலின் தன்மையை பற்றி, நூலிலே எந்த காரணத்திற்காக இந்த நூல் நம்முடைய அரங்கத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கான பல்வேறு செய்திகளை இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். நானும் கூட இந்த நூலினுடைய பகுதிகளை எல்லாம் படிக்கிற போது இயல்பாக மக்கள் வாழுகிற இந்த வாழ்க்கை சூழலில் எத்தகைய விஷயங்களை எல்லாம் நாம் எளிதில் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் எதையெல்லாம் பார்க்க தவறுகிறோம், எதையெல்லாம் பார்த்தும் பார்க்காததையும் போல போய்கொண்டே இருக்கிறோம். இதன் வாயிலாக வயது ஆண்டு கடந்து கொண்டே போனாலும் கூட இயல்பாக நாம் பார்க்க வேண்டிய, வாழ்க்கை சார்ந்து சிந்திக்க வேண்டிய பல்வேறு விஷயங்களை கண்டும் காணாமல் போகிற ஒரு அவசர கதியில இருக்கிற அவசர யுகத்தில் நாம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்பதை இந்த புத்தகம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பல்வேறு கவிதைகளை, உலக நாடுகளிலே இருக்கிற பல்வேறு மொழியிலே வெளிவந்திருக்கிற கவிதைகளை, அதே போல தொன்று தொட்டு தமிழ் இலக்கியங்களிலே ஆளப்பட்டிருக்கிற பல்வேறு செய்திகளை, அந்த பாடல் வரிகளை எல்லாம் எடுத்து கவிஞர் முத்துக்குமார் இந்த புத்தகத்திலே கையாண்டிருப்பதை பார்க்கிற போது உண்மையிலே இந்த புத்தகம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் படிக்க வேண்டிய, படித்து பயன்பெற வேண்டிய, சொல்ல போனால் படித்து பயன்பெற வேண்டிய என்று சொல்லுவதை விட படித்து நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நல்ல புத்தகமாக கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் எந்த அளவிற்கு சிறப்பான புத்தகமாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதே போல வாழ்க்கையில நாம் சாதாரணமாக கடந்து போகிற விஷயங்களில் எந்த அளவிற்கு பொருள் பொதிந்த விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நாம சாதாரணமா கடந்து போகிற விஷயங்கள் தான்
உண்மையிலேயே பொருள் பொதிந்த விஷயங்களாக, நம்முடைய வாழ்க்கைக்கான அர்த்தப்படுத்துகிற விஷயங்களாக, நாம் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுகிற விஷயங்களாக இருக்கின்றன என்பதையெல்லாம் பார்க்கிற போது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி மனதுக்குள் ஏற்படுகிறது. தையல் எந்திரத்தை எத்தனையோ முறை நாம் பார்த்திருப்போம். தையல் எந்திரத்தை எத்தனையோ முறை நாம் பார்த்திருந்தாலும் கூட அதை பற்றி பெரிதாக ஒன்று சிந்தித்திருக்க மாட்டோம், எளிதில் கடந்து போயிருப்போம். ஆனால் அத அந்த தையல் எந்திரத்தை பார்க்கிற போது நம்முடைய மனதிற்குள் என்ன நினைவுக்கு வர வேண்டும் என்பதை அந்த கவிதை நமக்கு சொல்லுகிறது. தையல் எந்திரங்களிடம் தனியாக பேசிக் கொண்டிருக்கும் பெண்களை நீங்கள் பார்த்ததுண்டா? உண்மையில் தையல் எந்திரங்கள் பெண்களுக்கு சொந்த சகோதரியை போல என்று சொல்லுகிற போது, இந்த தையல் எந்திரங்களை பார்த்து எத்தனை நாள் நாம் கடந்து போயிருப்போம். இதை போல நாம் எப்போதாவது யோசித்திருப்போமா? இந்த தையல் எந்திரங்களை பார்க்கிற போது நமக்கு அந்த தையல் எந்திரங்களோடு தனிமையாக பேசிக் கொண்டிருக்கிற பெண்களுடைய எண்ணம், அவர்கள் வாழ்க்கை, அவர்களுடைய மன உணர்வுகள் எல்லாம் நாம் எப்போதாவது நம்முடைய எண்ணங்களில் வந்து போனது உண்டா என்று நாம் யோசிக்கிற போது, எந்த அளவிற்கு நாம் எண்ணங்களால் உணர்வுகளால் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம், எந்த அளவிற்கு நாம் நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதையெல்லாம் இந்த புத்தகம் நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. உண்மையிலேயே நான் சான்றோர் தரத்தில் இருக்கிற அன்பிற்கினி அறிஞர் பெருமக்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை, என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதை போல தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்தும் அறிந்திராத பல்வேறு புத்தகங்களை தேடி தேடி எடுத்து அதை இந்த அரங்கத்தின் வாயிலாக ஒரு இனிய மாலை வேளையில் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதன் வாயிலாக உண்மையிலேயே தமிழ் கூறும் நல்லுலகிற்கு ஒரு பெரிய தொண்டினை, குறிப்பாக சொல்ல போனால் வாசிப்பு தளத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுகிற ஒரு அழகிய பணியினை, இன்றைக்கு வாசிப்பு என்பது வேறு மாதிரியாக இன்றைக்கு போய்கொண்டே இருக்கிறது. புத்தகங்களை வாங்கி படிப்பது என்கிற அந்த தன்மை மாறி இன்றைக்கு ஆடியோ புத்தகங்களாக அல்லது மின் புத்தகங்களாக படிக்கிற வாய்ப்பு என்பது இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்திற்கு ஏராளமாக கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பினை நழுவவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் மிக சிறப்பாக இந்த புத்தகத்தை எல்லாம் அறிமுகம் செய்து இளைய சமுதாயத்திற்கு இப்படி ஒரு அழகான வழிகாட்டுதலை வழங்குகிற நம்முடைய சான்றோர் தளத்திற்கு உண்மையிலேயே நான் நெஞ்சார்ந்த வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, உண்மையை சொல்ல போனா நம்முடைய அன்பிற்கினி ஐயா மன்னன் அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி ஒரு அறிமுக உரை நிகழ இருக்கிறது. நீங்க தான் தலைமைன்னு சொன்னாரு. எனக்கு எல்லாரையும் பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்கிற தனியாக ஒரு ஆசை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எப்போதும் போல நம்முடைய வெற்றிநிலவன் ஐயா, மன்னன் ஐயா இவர்களோடு பயணிக்கிற அந்த மகிழ்ச்சி ஒரு பெரிய மகிழ்ச்சி. தமிழிலன் ஐயாவும் நிகழ்ச்சிக்கு வரார்கள், அதே போல நம்முடைய பீட்டராசன் ஐயா அவர்கள் வரார்கள். எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆசைக்காகவே உடனே அவர் சொன்ன உடனே ஐயா கட்டாயமாக நான் வருகிறேன் என்று சொன்னேன். நிச்சயமாக உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதிலும் பெரிய மகிழ்ச்சியை நான் அடைகிறேன். இந்த இனிய மாலையை, இனிய வேலையை எனக்கு கொடுத்த சான்றோர் தள குழுமத்தில் இருக்கிற அத்தனை அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி 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 ஐயா. சிறப்பான தலைமை உரை. வரவேற்பில் கூட முகம் காட்டாத மன்னன் அவர்களை இவரெல்லாம் பார்ப்பதற்காக தான் வந்திருக்கிறேன் என்றதும் படத்தை திறந்து வைத்து விட்டார். மிக அருமையாக அழைத்த விதமும் சிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சி. நல்ல உண்மையாகவே ஏன் நூல்களை, எந்த நூல்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதனை ஐயா அவர்கள் குறிப்பிட்டதெல்லாம் மிக அழகாக குறிப்பிட்டமை மகிழ்ச்சி. நீங்களும் நிரம்ப பணிகளோடு சூழல்களோடு இருப்பவர்கள் தான் என்பதை நாங்களும் அறிகிறோம். என்றாலும் கூட அவ்வப்போது வந்து முகம் காட்டி வாழ்த்துறையாகவோ தலைமையராகவோ வந்து செல்ல வேண்டுமா என்போடு நாங்கள் உங்களிடத்தில் கோரிக்கையை வைக்கிறோம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நம்முடைய நெய்வேலி ஞானசேகரன் ஐயா அவர்கள் செய்தி பெட்டியிலே ஒரு செய்தியை போட்டிருக்கிறார். நாளை பெரியார் அவருடைய நினைவு நாள், தந்தை பெரியார் அவருடைய நினைவு நாள் என்று செய்தி குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் இந்த நேரத்திலே நினைவில் வைத்துக் கொள்கிறோம் என்பதை அரங்கத்தில் தெரிவித்து, அடுத்து நேரடியாக காலச்சூழல் கருதி மிக நீண்ட நேரமாக நம்முடைய திறனாய்வாளர் காத்திருக்கிறார் அரங்கத்திலே. சற்று இன்னும் புலம்பவில்லை என்றுதான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு சூழலே இருக்கிறார். அவரை நம்ம அழைத்து விடுவோம். அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரி ஆர் ஸ்ரீவித்யா பாலகுமார் அவர்கள் நம்முடைய அரங்கத்திலே இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இளநிலை கணிதம் படித்தவராக இருக்கிறார். கணிதத்தை படித்துவிட்டு தமிழுக்கு மாறி இருப்பது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது அவருடைய பணிச்சூழலா அல்லது விருப்பமா என்பது கூட இருக்கலாம். என்றாலும் கூட விருப்பமாக தமிழை தேர்ந்தெடுத்து வந்ததிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள்லாம். இவர் முன்பு காரை பண்பலையிலே வானொலியிலே அறிவிப்பாளராக இருந்திருக்கிறார் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியது. அவருடைய திறமைக்கு இது சான்று. அதோடு மட்டுமல்ல, படிப்பிலும் அவர் கெட்டிக்காரர் என்பதற்கான சான்று. டிஎன்பிஎஸ்சியிலே தேர்வாகி
காவல்துறையில் அமைச்சு பணியினை செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டியது. 2006 தேர்ச்சி பெற்று இந்த இடத்தை அடைந்திருக்கிறார். இப்போது தேர்வு நிலையில் இருக்கிறார். செலக்ஷன் கிரேடு என்று சொல்வார்களே, அந்த தேர்வு நிலையில் அவர் இருக்கிறார் என்பதையும் பார்க்க முடிகிறது. அதோடு மட்டுமல்ல, பள்ளியிலே படிக்கிற போதும் கல்லூரியில் படிக்கிற காலத்திலும் கூட பல்கலைக்கழக அளவில் நடைபெற்ற, மண்டல அளவில் நடைபெறுகிற பேச்சு போட்டிகளிலும் பிற போட்டிகளிலும் பங்கெடுத்து பரிசையும் பாராட்டையும் பெற்றவராக நம்முடைய ஸ்ரீவித்யா அவர்கள் இருக்கிறார்கள். அது கூடுதல் சிறப்பு சேர்க்கக்கூடியது. அதோடு மட்டுமல்ல, மண்டல அளவில் நடைபெற்ற சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற உவேசா நினைவு போட்டியிலே தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார் என்பது மிக பாராட்ட வேண்டிய ஒன்று. தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிற அவருக்கு நம்ம உண்மையாகவே அவரை நம்ம கையொலி எழுப்பி அவரை பாராட்ட வேண்டியது. அதே போல இவருடைய பங்களிப்புகளை பாராட்டும் விதமாக மேனாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்கள் அவரை அழைத்து சந்திக்கிற ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறார். அவர் அந்த குடியரசுத் தலைவரையும் சந்தித்து இருக்கிறார் என்பது கூடுதலான சிறப்பு. அதோடு மட்டுமல்ல, TVR நினைவு சிறுகதை போட்டியிலே பங்கேற்று 2 முறை பரிசு பெற்றுள்ளார் என்பதும் நல்ல ஒரு எழுத்தாளர் என்பதற்கான சான்று. பேச்சாளர் மட்டுமல்ல, போட்டியாளர் மட்டுமல்ல, படிப்பாளி மட்டுமல்ல, அவர் சிறந்த எழுத்தாளர் என்பதற்கான சான்றும் அதுவாக இருக்கிறது. நல்ல கவிஞராக இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது நட்பு இணையக்குழுவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். இப்போது கூட அவருடைய அடையாளமாக அதைத்தான் வைத்து இருக்கிறார் என்பதையும் கவனத்தில் கொள்கிறோம் நாங்கள். நிச்சயமாக அத்தகைய சிறப்புமிக்க அன்புக்குரிய சகோதரி R. ஸ்ரீவித்யா அவர்களை நினைவோ ஒரு பறவை என்னும் இந்த நூலினை திறனாய்வு செய்ய அழைக்கிறோம். வாருங்கள் சகோதரியாரே. என்று பிறந்தவள், என்று வளர்ந்தவள், என்றறியாத இயல்பினலாம் தமிழ் தாய்க்கு என் வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் இணைந்து நடத்தும் இந்த 111வது மின்னூல் வெளியீட்டு அரங்கு வாயிலாக கவிஞர் நா. முத்துக்குமார் எழுதிய நினைவோ ஒரு பறவை என்ற நூலினை திறனாய்வு செய்யும் முகத்தான் உங்கள் அனைவரையும் இந்த அரங்கத்தில் இந்த நிகழ்வின் ஒரு அங்கமாய் சந்திப்பதில் மிக மகிழ்வடைகின்றேன். வணக்கம். இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக துவங்கிய முனைவர் திரு வெற்றி நிலவன் அவர்களே, இந்த தளத்தின் நிறுவனர் திரு அமிர்தம் பீட்டராசன் அவர்களே, தலைமை ஏற்று நடத்தும் கவிஞர் திரு நா. முத்துவேலன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய பாவலர் ஆசிரியர் சகோதரர் திரு சே. மன்னன் அவர்களே, மற்றும் இத்தலத்தில் இணைந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை இந்த வேளையிலே வணங்கி மகிழ்கின்றேன். ஒரு கவிஞன் இறந்து விடுவதில்லை. அவன் எழுதிய வரிகளுக்குள்ளும் நினைவுகளுக்குள்ளும் அவன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றான். அப்படித்தான் நம்முடைய கவிஞர், மறைந்த கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களும் அவரது திரை இசை பாடல்களால், கவிதை நூல்களால் நம்முடைய செவிகளையும் மனதினையும் நிறைத்து உள்ளார். இப்பொழுது இந்த நினைவோ ஒரு பறவை என்ற கட்டுரை தொகுப்பின் மூலமாக அவர் நம்முடைய இதயத்தின் ஆழத்திற்குள்ளும் பயணிக்கின்றார். ஒரு பறவையைப் போல ஒரு கடந்த கால கிளைகளில் அமர்ந்து அவர் காட்டும் காட்சிகள் நம் ஒவ்வொருவரின் பால்யத்தையும் மீட்டு உருவாக்கம் செய்கின்றது. இங்கு இந்த தொகுப்பின் மூலமாக அவர் நம் வீட்டு வாயிலுக்குள் வந்து திண்ணையில் அமர்ந்து தோழமையுடன் நம் தோளில் கை போட்டு ஒரு நண்பனைப் போல உரையாடுகின்றார். அவரது தாயின் நினைவு, தந்தையின் இழப்பு, காஞ்சியின் வீதிகள், அவருக்குள் இயங்கிய ஆளுமைகளுடனான அவரது நட்பு, அவரது காதல், கண்ணீர், சோகம், அவர் கடந்து வந்த பல பாதைகளின் தடங்கள் என்று பல வண்ண சிறகுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தொகுப்பாக இந்த நினைவோ ஒரு பறவை அமைந்துள்ளது. தன்னுள் தங்கிய ஆளுமைகளையும் அழியாத ஒரு நினைவுகளையும் ஒரு திறமையான படைப்பாளி எப்படி தன் வாழ்வை இலக்கியமாக்குகின்றார் என்பதை விளக்கும் ஒரு முயற்சியாய் இந்த திறனாய்வு அமையும் என்று நம்புகின்றேன். இந்த தொகுப்பில் அவர் ஒரு
167 பக்கங்களில் பலவித தலைப்புகளில் அவரது வாழ்க்கையினை மிக அழகாக சொல்லியுள்ளார். நான் ஒரு 4 தலைப்பினை எடுத்து அதில் என்னை கவர்ந்தவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இதில் அவர் ஒரு ஆசிரியரை பற்றி சொல்லுகின்றார். தொடக்கமே மிக அழகாக ஆரம்பிக்கின்றது. ஆசிரியர்களுள் 2 வகை. முதல் வகை கேள்விகளுக்கு பதிலை கற்றுக் கொடுப்பவர்கள். 2ஆம் வகை விடையே தெரியாத கேள்வியை கேட்க நம்மை தூண்டுபவர்கள். சரி, இவர் எந்த ஆசிரியரை பற்றி தான் சொல்கின்றார் என்றால், இவரது தொடக்கப்பள்ளி ஆசிரியையை பற்றி இந்த நினைவுகளை இவர் அழகாக எழுதுகின்றார். அது ஒரு கடிதமாக விரிகின்றது. மிக அழகாக இருக்கின்றது. உங்களின் ஆசிரியரை, உங்களின் அன்பு மாணவன் முத்துக்குமரன் எழுதுவது. உங்களுக்கு பெற்றோர் வைத்த பெயர் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் நாங்கள் உங்களுக்கு வைத்த பெயர் ரோஜா பூ மிஸ். எப்படி நமக்கு இதை படிக்கும் பொழுதே நம்முடைய பால்விய வயது ஆசிரியை அவர்களின் நினைவு சற்றே நினைவுக்கு வருகின்றது. அடுத்து எழுதுகின்றார், இப்படி பிள்ளைகளின் மீது மிக பிரியத்துடன் பாடம் நடத்தும் ஆசிரியைகளின் இந்த காதோர மயிர்கற்றைகளில் ஊஞ்சலாடுவதற்குத்தான் இந்த பிரபஞ்சத்தில் ரோஜாக்கள் பிறந்திருக்கின்றனவா என்று. என்ன ஒரு அழகான உவமை பாருங்கள். படிக்கவே முடியாத கணிதத்தையும் அந்த கணிதம் எனும் ராட்சசனையும் உங்களால் தான் நாங்கள் நண்பனாக்கி கொண்டோம் மிஸ் என்று அழகாக ஆரம்பிக்கின்றார். அடுத்து சொல்லுகின்றார், பூ என்றால் பூ மட்டுமா மிஸ்? அது ஒரு புன்னகை, பழைய ஞாபகத்தின் புதிய வாசனை, மண்ணில் உதிரும் வானவில் துண்டு, கடவுள் எழுதிய நாட்குறிப்பின் கடைசி பக்கம், யாரும் பார்க்காத பார்த்தாலும் புதிரான ஒரு பிரபஞ்சத்தின் கையேடு, செடிகள் எழுதும் சிறு வண்ண குறிப்பு, மண்ணுக்குள் புதைந்தபடி வெளி உலகிற்கு வேர்கள் அனுப்பும் ஒரு வாசனை மின்னஞ்சல், பூக்களின் இதழ்களில் குழந்தைகளின் முகத்தையும் குழந்தைகளின் முகத்தில் பூக்களையும் பார்க்க தெரிந்தவர்கள் பாக்கியசாலிகள். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக அந்த பூக்களையும் குழந்தைகளையும் வாடாமல் வைத்துள்ள ஒரு அற்புதமான ஒரு மனிதராக அவரது ஆசிரியையை அவர் உண்மையாக இருந்தவரை அழகாக சொல்லுகின்றார். உண்மையில் ஆசிரியைகளை நேசிக்காத பிள்ளைகள் உண்டா என்ன? அதுவும் ஒரு புன்முறுவலால், ஒரு செல்லம் கலந்த ஒரு சிறு கண்டிப்பால், சட்டென்று மாறும் ஒரு சிநேக பாவத்தால் உண்மையில் அந்த ஆசிரியைக்கு அவர்கள் அடிமைகளானது போல் அழகாக சொல்லுகின்றார். எப்படித்தான் எங்களுடைய எல்லாருடைய தனித்திறமையையும் நீங்கள் கண்டு கொண்டீர்கள் என்று தன்னுடைய ஆசிரியர் ஒவ்வொருவரையும் அவருக்குள் உள்ள ஆளுமைகளை வெளிக்கொணர்ந்த விதத்தை மிக அழகாக எழுதுகின்றார். விஜயகுமாரை ஓவியனாக்கினீர்கள். கவிதா ஓட்டப்பந்தயத்தில் உங்களால் பரிசு பெற்றாள். லோகுவும் கருணாவும் தோட்டத்து பயிர்களை எல்லாம் விளைவித்து வீட்டில் விளைவித்த பயிர்களை பள்ளிக்கு கொண்டு வந்தார்கள். இப்படித்தான் மிஸ் நானும் உங்களால் கவிஞனானேன் என்கின்றார். ஆகா, அந்த நாட்கள் நான் ஏதோ கிறுக்க, நீங்கள் அதை கொண்டாட, ஒரு குழந்தை பத்திரிகை அதை பிரசுரிக்க, இந்த ஜெராக்ஸ் போன்ற நகலகங்கள் இல்லாத அந்த சூழலில் அந்த பிரசுரிக்கப்பட்ட அந்த தாளினை ஒரு தீர்ந்து போன ஒரு நாட்காட்டியின் பின்பக்கம் ஒட்டி நீங்கள் கொண்டாட நான் கவிஞனானேன். இப்பொழுது பாருங்கள், இந்த உலகமே இந்த கிறுக்கனின் கிறுக்கல்களை ஆராதிக்கின்றது என்று எப்படி தன்னுடைய ஆசிரியை தன்னை எப்படி ஒரு ஆளுமையாக அந்த வயதிலேயே இனம் கண்டு கொண்டு வந்தார் என்பதை மிக சிறப்பாக படிக்கும் பொழுதே நம்முடைய பால்ய காலத்து ஆசிரியைகளின் நினைவுகளும், அவர்கள் நம்மை எப்படியெல்லாம் தட்டி கொடுத்து நம்முடைய திறமைகளை அப்பொழுதே உற்று கவனித்து நமக்கே அதனை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று பல நினைவுகளை இவரது எழுத்துக்கள் படிக்கும் பொழுது நமக்கும் நினைவு வருகின்றது. ஆம், அது போலவே அந்த ஆசிரியை எல்லா ஆசிரியர்களும் கேட்கும் ஒரு வழக்கமான கேள்வியை அவரும் கேட்டுள்ளார். என்ன கேள்வி அது? படித்து முடித்ததும் என்னவாக போகிறாய்? அப்படியெல்லாம் உண்மையில் யோசித்து பார்த்தால் படித்து முடித்ததும் சொன்ன பதிலுக்கும் வாழ்க்கைக்கும் பல இடைவெளிகள் இருக்கின்றன. ஆனாலும் அந்த ஆசிரியையும் கேட்டார்,
அதை இவரது கவிதையில் மிக அழகாக சொல்கின்றார். மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் ரோஜா பூ மிஸ் வகுப்பின் முதல் நாள் அன்று முன்பொரு முறை எங்களிடம் கேட்டார், படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டு தராத கவிதாவும் மணிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. திருமணம் முடித்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடை வாசலில் கவிதாவும் கூந்தலில் சொருகிய சீப்புடன் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் அனிதாவும் இப்பொழுது எப்போதாவது காண கிடைக்கிறார்கள். இன்ஜினியராக போகிறேன் என்று சுரேஷ்குமார் சொன்ன சுரேஷ்குமார் பாதியில் விட்டு பட்டுத்தறி நெய்ய சென்று விட்டான். அப்பாவுடைய இரும்பு கடையை பார்த்து பெண் என்று கடைசி பெஞ்ச் ராஜேஷ் சொன்ன பொழுது எல்லாருமே சிரித்தோம். சொன்னால் இன்று அவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றிக் கொண்டே நுண் உயிரியலை ஆராய்கிறான். பைலட் ஓட்டுவேன், பிளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி ஆச்சரியங்களில் எங்களை தள்ளிய அகஸ்டின் செல்லபாபு இன்று டிஎன்பிஎஸ்சி எழுதி கடைநிலை ஊழியனானான். அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்று சொன்ன நான் திரைப்பாடல்களை எழுதி கொண்டிருக்கின்றேன். இப்படி வாழ்க்கையில் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றான். நினைச்ச வேலையை செய்யற எப்படி இருக்கு மாப்பிள்ள என்றேன். சாக்பீஸ் துகள் படிந்த அந்த கைகளுடன் என் கரத்தை பிடித்து கொண்டு, படிச்சு முடிச்சதும் என்னவாக போற என்று என் மாணவர்களில் நான் இப்போது கேட்பதே இல்லை என்றான். யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய பலருடைய கனவுகள் ஒன்றாக இருக்கும். சிலருக்கு அந்த கனவுகள் கைகூடி இருக்கலாம், இல்லை கால வெள்ளத்தில் நம்முடைய திசைகள் மாறி இருக்கலாம். நாம் வாழ்வில் வெற்றி பெற்றிருப்போம், ஆனால் நம்முடைய லட்சியத்தை நாம் அடைந்திருக்கிறோமா, அல்லது நம் எந்த துறை நம்ம காலம் நம்மை என்னவாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது என்று பலவித கேள்விகளையும் இந்த பத்தி படிக்கும் பொழுது ஒவ்வொருவரின் மனதிலுமே இது முன் நிற்கும், அவர்களை அசை போட வைக்கும் அந்த கடந்த காலத்தை. அப்படியாக இவரின் எழுத்து மிக சிறப்பாக இருக்கின்றது. அடுத்து பார்க்கும் பொழுது முத்துக்குமார் அவர் வளர்ந்த ஒரு பிரபலமான பாடலாசிரியராக பின்பு ஒரு நாள் அதிகாலையில் ஒரு பாடலின் பல்லவியை சற்றே மனதில் அசை போட்டுக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவரது அழைப்பு மணி ஒலிக்கின்றது. எழுந்து அந்த பல்லவி தடைப்பட்ட ஒரு எரிச்சலிலும் சற்றே தூக்க கலக்கத்திலும் சென்று கதவை திறக்கின்றார். அங்கு பார்த்தால் ஒரு கிராமத்து இளைஞன் இந்த மண்ணின் நிறத்தில் இருக்கின்றான். வெள்ளந்தி முகத்துடன் கையிலே ஒரு பழைய ட்ரங்க் பெட்டியுடன் இறங்கியுள்ளான். இவர் புரியாமல் அவனை பார்க்க, அவனோ எனது பேரு பாண்டித்துரை என்று சொன்னவன் ட்ரங்க் பெட்டியை திறந்து அதிலிருந்து ஒரு பழைய பழுப்படைந்த ஒரு 40 பக்க நோட்டை இவரிடம் நீட்டுகின்றான். இவர் புரியாமல் பார்க்க, இதுல கவிதை எழுதியிருக்காங்க, எனக்கு உங்களை மாதிரி வரணும், என்னோட கவிதைக்கு ஒரு முன்னுரை எழுதித்தாங்க என்கின்றான். தம்பி, உன்னோட கவிதை பிடிச்சிருந்தா மட்டும்தான் என்னால முன்னுரை எழுத முடியும், நீ வேற யார்கிட்டயாவது பார்த்துக்கோப்பா அப்படின்னு இவர் ரொம்பவே ஒரு கண்டிப்பாக சொல்கின்றார். ஆனா அவன் விடாப்புடியா, இல்ல நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு என்னோட கவிதை கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு அதீதமான ஒரு தன்னம்பிக்கையோட பதில் பகிர்கின்றார். சரி தம்பி, நான் படிச்சு பாக்குறேன், நீங்க அடுத்த வாரம் வாங்க. அவரை வழி அனுப்பி வச்சிடுறாரு. அந்த பையன் போயிடுறாங்க. அடுத்த வாரம் சரி, ஒரு 2 நாட்கள் போகுது. இவர் ரொம்ப அசட்டையாதான் என்ன புத்தகம், இதுல என்ன நோட்டு, என்ன கவிதை இருக்கும் என்று புரட்டி பார்க்கின்றார். பார்த்தா வழக்கம் போல காதல் கவிதைகள். நீ தனியாக வரவில்லை என்றால் நான் தண்டவாளத்தில் படுப்பேன், நீ உன்னுடைய பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம், அது போல அந்த ஒரு வழக்கமான கவிதைகள் இவரை ஒன்றும் பெரிதாக கவரவில்லை. சற்று புரட்டியவருக்கு ஒரு கவிதை, உழவு மாடுகள் பற்றிய ஒரு கவிதை. அதை படிக்கும் பொழுதே அதில் அந்த மண்ணின் வாசனையும் அந்த உழவு மாடுகளின் புலம்படி சத்தமும் அந்த கவிதையிலே கேட்கின்றது அவருக்கு. அப்பொழுதுதான் சாதாரணமாக நினைத்த அவனை கவிஞனாக இவருடைய மனம் ஏற்றுக்கொள்கின்றது. மிக சிலாகிக்கின்றது. எப்படிப்பட்ட வரிகள், உண்மையிலே மிக சிறப்பாக எழுதியுள்ளான் என்பதை உணர்ந்தவுடன் இவருடைய பேனா தானாகவே முன்னுரை எழுத ஆரம்பித்து விடுகிறது. எப்படி என்றால், வெற்றித்திணை ஆரம்பித்து இலக்கியத்தில் மாடுகளுக்கும் இலக்கியங்களுக்கும் உள்ள உறவினை எழுதி
இவரை வந்து இந்த இலக்கியத்தை பொறுத்தவரை காக்கை பாடினியார் போல இவர் ஒரு மாடார் என்று மிக சிறப்பாக அவனுக்கு ஒரு மழைக்கு ஒதுங்கிய மாடார் அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு முன்னுரை எழுதி வச்சிருக்காரு. அடுத்த வாரம் அவன் வந்து வழக்கம் போல அதே மாதிரி அதிகாலையில வந்து இறங்குறான். ரொம்ப நீ வந்து காதல் கவிதைகளை எழுதுறத விட்டுடு தம்பி, இந்த மாதிரி இந்த கவிதைகளை எழுது. இது எப்படி எழுதுனேன்னா, இது மாதிரி வந்து எனக்கு எங்க வீட்டுல வந்து அம்மா அப்பா நான், அப்பா வந்து இந்த கள்ளச்சாராயம் குடித்து விட்டு கருவேலம் காட்டில் விழுந்து கிடப்பவர். எங்களுக்கு வந்து ஜீவனத்துக்கு இந்த 4 மாடுகள் தான் எங்களோட வாழ்வாதாரம். அதனால அதை பற்றிய கவி வடிச்சிருக்கேன்னு இதே மாதிரி அனுபவங்களை பதிவு செய்ய தம்பின்னு அந்த கவிதை வந்து மிக சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவன் அந்த முன்னுரையை வாங்கிட்டு சந்தோஷமா ஊருக்கு போயிடுறான். அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப வர்றான். வந்தவன் கையில ஒரு வழவழப்பான ஒரு வண்ண காகிதங்கள் உள்ள ஒரு புத்தகம். என்னன்னா இவனோட கவிதையை வந்து பிரசுரிச்சிட்டான். என்னோட புத்தகம் ரெடி ஆயிடுச்சுன்னு கொடுக்குறான். அப்படியே தம்பி அப்படின்னு வாங்கி ஒரு மகிழ்வா பாக்குறாங்க. என்ன எந்த பதிப்பகத்துல போட்டீங்க? நல்ல செலவாயிருக்கும் போல இருக்கு. ஏன்னா வழவழப்பான தாளா இருக்கு, வண்ணமயமா இருக்கு, ரொம்ப நல்லா நேர்த்தியா இருக்கு அப்படின்னா நானே தான் போட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா ரொம்ப செலவாயிருக்குமே தம்பி. ஆமா 2 மாடுகளை வித்துட்டேன் அப்படிங்கிறான். உடனே ஒரு அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போய் அந்த புத்தகத்தை வந்து அப்படியே கீழே போட்டுறாரு. அவனை அடிக்கிற மாதிரி முறைக்கிற மாதிரி பாக்குறாரு. அவன் வந்து ஒரு வெள்ளந்தி புன்னகையோட இல்ல அத்தாதான் கொஞ்சம் அழுதுச்சு, இருந்தாலும் எனக்கு அந்த புத்தகம் கண்டிப்பா போட்டாகணும். அதுவும் முன்னுரை ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க. நான் அடுத்த வாரம் வெளியீட்டு விழா வச்சிருக்கேன், நீங்க கண்டிப்பா வரணும் அப்படிங்கிறாரு. இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவர் சொல்றாரு, தம்பி அதெல்லாம் என்னால வர முடியாது தம்பிங்கிறாரு. ஐயோ உங்க பேரெல்லாம் போட்டுட்டா இங்க பாருங்கன்னு அழைப்புதழையும் கொண்டு வந்து நீட்டுறாரு. அதுல பார்த்தா இவரோட பேர் பிரசுரிச்சிருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க வரலன்னா எனக்கு வந்து என்னோட இது எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், நீங்க கண்டிப்பா வரணும்னா அப்படி கெஞ்சினான். இந்த ஒரு படைப்பாளியோட வந்து ஒரு தன் மனம் கவர்ந்த அந்த படைப்பாளியோட வந்து வேண்டுகோளை வந்து இவர் வந்து நிராகரிக்க முடியாம சரி தம்பி அப்படின்னு போயிட்டாரு. அது வந்து ஒரு மேற்கு மலை அடிவாரத்துல உள்ள ஒரு கிராமத்துலதான் அந்த விழா நடக்குது. பார்த்தா ஊர் முழுவதும் விழா கோலம், ஃபுல்லும் தோரணங்கள், ஒரு திறந்த வெளி மேடை, எதிரே வந்து ஷாமியானா, அப்படியே நம்பர் போட்ட இரும்பு நாற்காலிகள், ஊரே திரண்டு இருக்கு. இவரை வந்து மேடை ஏற்றி இது பண்ணும்போது இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து திருமண மொய் செய்யற மாதிரி வந்து கை கடிகார மோதிரம்னு அமர்க்கலப்படுத்துறாங்க. விழா சிறப்பா நடக்குது. முடிஞ்சவுடன் வந்து ஆடு வெட்டி விருந்து எல்லாம் முடிஞ்சு வந்தோன்னா ரொம்ப சந்தோஷம், நல்லா பேசுனீங்கன்னு இவரோட கையை வாஞ்சியா பிடிச்சி அவன் பேசிக்கிட்டே வரான். தம்பி வந்து விழாவை தடபுடல் பண்ணிட்டீங்க, திருமணம் மாதிரி தடபுடல் பண்ணிட்டீங்களே, செலவுக்கு என்ன பண்ணீங்க, ஏதாவது கடன் கிடன் வாங்குனீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா மீதி இருந்த 2 மாடையும் வித்துட்டேன் அப்படிங்கிறான். அவருக்கு வந்து பேசவே முடியல. அந்த அதிர்ச்சியிலே அவருக்கு என்ன வார்த்தையே வரல. அப்படியே வந்து அவனை பாக்குறாரு. ஆமா எனக்கு வந்து எப்படியும் வந்து இந்த மாதிரி எழுதி பெரிய ஆளாகணும், கண்டிப்பா வருவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட அந்த பையன் சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்க்கிறாரு அந்த பையன் வருவான். ஒரு எழுதுறாரு, நேற்று முன்னிரவு வரை என்னுடைய வீட்டு கதவை வந்து பலர் வந்து தட்டியுள்ளார்கள், ஆனால் அந்த இளைஞன் மட்டும் இதுவரை வரவே இல்லை. இதை படிக்கும் பொழுது நமக்கும் வந்து அந்த இளைஞன் என்னவானான், அவனுக்குள் உள்ள அந்த கவிஞன் என்னவானான், அந்த வாழ்வாதாரத்திற்கு உள்ள மாடுகளையும் அவன் விட்டுவிட்டான், அந்த வாழ்வாதாரத்துக்கு அவன் என்ன செய்கிறான். சரி இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு ஏதோ ஒன்றை அவன் செய்து பிழைத்துக் கொண்டதாகவே வைத்திருந்தாலும் அந்த மனத்திற்குள் அந்த கவிஞனாக முடியவில்லையே என்ற அந்த வேதனையை சுமந்து கொண்டு அவன் எப்படி வாழ்கின்றான் என்று அவனை பற்றிய ஒரு இனம் புரியாத ஒரு சோகமும், அவன் என்னவானான், எப்போதாவது வந்து விடுவானோ, வரட்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து நம்ம படிக்கிற எல்லாருக்குமே இவரோட எழுத்துக்கள் மூலமா வந்து அந்த அந்த மேற்கு மலையடிவாரத்துல உள்ள ஏதோ ஒரு கிராமத்துல வாழ்றோம் அந்த பாண்டித்துறையை பத்தி நம்மளும் அந்த கவிஞன் அந்த இளவலை வந்து நம்மளும் ஒரு வாஞ்சியோட தேடும். அவனை வந்து வாழ்க்கை கொஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு அவனுக்காக ஒரு பிரார்த்திக்கிற ஒரு நெஞ்சம் நமக்கு வருது. அடுத்து இந்த கவிஞர் வந்து பூக்கள் மேல வந்து ரொம்ப விருப்பம் போல இருக்கு நம்முடைய முத்துக்குமாருக்கு. குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து ஒரு அழகா ஒண்ணு சொல்றாரு. நம்ம முதல்ல வந்து பூக்களை வந்து எந்த பூவை நம்ம முதல்ல பார்த்திருப்போம்? மல்லிகையை பார்த்திருப்போமா, செம்பருத்தியை பார்த்திருப்போமா, ரோஜாவா, சாமந்தியா, ஊமத்தமா, எந்த பூவை நம்ம முதல்ல பார்த்திருப்போம்? சரி அதை எங்க பார்த்திருப்போம்? நம்ம வீட்டுல பார்த்திருப்போமா, பள்ளிக்கூடத்திலயா, ஒரு பூஜை அறையிலையா, இல்ல கோவில்லையா, எங்க நம்ம பார்த்திருப்போம்? சரி பார்த்த தருணம் எதுவாக இருக்கும்? ஒரு முன்பணி இரவா இருக்குமா, இல்ல ஆதவன் வந்து ஆதூரமான அந்த காலையா இருக்குமா, நண்பகலாய்,
அப்படின்னு பல இதை பட்டியலிடுறாரு. அப்போ ஒரு நிகழ்வை வந்து அதோட ஒருங்கிணைச்சு சுவாரஸ்யமா சொல்றாரு. என்னன்னா, இவர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்ட ஆய்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில வந்து எம்ஏ தமிழ் மாணவர்களுக்கு இவர் கௌரவ பேராசிரியரா பணிபுரிந்துட்டு இருக்கார். அப்ப தேர்வு கண்காணிப்பாளரா இவர் பணிபுரிந்துட்டு இருக்கார். அப்ப என்ன ஆகுது, ஒரு தேர்வு தொடங்கி ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு மாணவன் வரான். அதுவும் எப்படி வரான்னா, உடல் முழுவதும் அந்த உடையெல்லாம் வந்து ஒரு செம்மண் சேறு பட்டு கையெல்லாம் சேரா இருக்கு. இவன் வந்ததே ரொம்ப தாமதம், அதுவும் அரை மணி நேரம் தாமதம். இவனை கண்டிப்பா விட முடியாது. ஆனாலும் ஏன் இப்படி வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாப்புல. அந்த தம்பி சொல்றாங்க, நான் வந்து பேருந்து நிறுத்தத்துல வந்து இந்த பேருந்துக்காக நின்னுட்டு இருந்தேன். அப்ப வந்து ஒரு முதியவர் வந்து ஒரு மாட்டு வண்டியில ஒரு பாலித்தீன் பையில வந்து மண் நிரப்பிய ஒரு ரோஜா செடிகள் ஃபுல்லும், அந்த வண்டி முழுக்க ரோஜா செடிகளா நிரப்பி கொண்டு போனாரு. பார்க்கவே பல வண்ணமா இருந்துச்சு. ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, பின்பக்கத்துல இருந்து வந்த பேருந்து மற்றும் மற்ற வாகனங்களோட அந்த அந்த ஹாரன், அந்த ஒலிபெருக்கி சத்தத்துல அந்த மாடு மிரண்டு என்னாச்சு, அது போய் இந்த வண்டி வந்து வேகமா போய் ஒரு இதுல முட்டி குடை சாஞ்சிச்சு. அப்ப அந்த உள்ள அந்த ரோஜா செடிகள் எல்லாமே வந்து கீழே விழுந்துருச்சு. அந்த பேருந்தோட அந்த அந்த டயர்ல வந்து அந்த ரோஜா செடிகள் இது பண்ணும்போது என்னால தாங்க முடியல. அதனால நான் போய் அந்த இந்த முதியவருக்கு வந்து உதவி செய்யறதுக்காக இது பண்ண, அதனால வந்து நேரமும் தாமதமாயிடுச்சு, கையெல்லாம் சேராயிடுச்சு அப்படிங்கிறான். இத கேட்டோடனே இவரோட மனசு வந்து, ஒரு படைப்பாளியோட மனசு வந்து ரொம்ப வந்து ஒரு இலகிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அனிச்சம்பூ மாதிரி ரொம்ப மென்மையான மனது இல்ல. அப்ப ஒரு பூவுக்கே வந்து இவன் இவ்வளவு இது பண்றான் அப்படிங்கும்போது, அவனோட அந்த விதிமுறைகளை தாண்டி அரை மணி நேரம் தாமதம்னா கூட அவனை எழுதுறதுக்கு வந்து இவர் ஓகே நீங்க போய் எழுதுங்கிறாரு. அந்த பையன் வந்து கேள்வித்தாளை பிரிக்கிறான். என்ன எழுது பாருங்களேன். அந்த அதுல முதல் வினா என்ன வந்திருக்கு அப்படின்னா, கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டுல சொன்ன 99 மலர்களை பட்டியலிடுக அப்படின்ட்டு. இத படிக்கும் போதே வந்து என்ன தோணுது அப்படின்னா, இது மாதிரி ஒரு மலருக்கு கூட வந்து ஒரு சின்ன இதுனா கூட வந்து இது பண்ற இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து நம்ம மண்ல நிறைந்து இருந்தால், இது போன்ற வன்முறைகளோ இல்ல இந்த போர் மாதிரி ஒரு நிகழ்வுகள் வந்து நம்ம உலகத்திலே நடக்காதுல்ல. இது போன்ற மனிதர்கள், இது போன்ற படைப்பாளிகளால இந்த உலகம் நிறைந்திருந்தால் எவ்வளவு அன்புமயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கமும் வருது. அடுத்து இப்படி வர வர ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது கொண்டு வர்றாரு. சொல் பொருள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல என்ன அப்படின்னா, இவரோட நண்பர் பத்தி ஒரு சொல்றாரு. அது அவர் பேர் கண்ணன். அவர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான மனிதர். எப்படின்னா எல்லாத்துக்குமே அவர் ஒரு பட்டப்பெயர் வைப்பாராம். என்ன பட்டப்பெயர் அப்படின்னா, கல்லூரி கேன்டீனுக்கு வந்து மரண விலாஸ், கல்லூரியோட பிரின்சிபலுக்கு பேர் என்னன்னா நாட்டாமை, பஸ்ஸுக்கு பேர் என்னன்னா நத்தை, இப்படி பேர் வச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல எப்படி மாறுறாரு அப்படின்னா, அந்த பேர் வந்து எடுத்தோடனே கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பேரா வைக்கிறாரு. எப்படின்னா, மின்விசிறி இருக்குல்ல, அதுக்கு வந்து மது குட்டிய, மின்விசிறிக்கு வந்து குடிகாரன்னு பேர் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த மின்விசிறி எப்போதும் தலையை சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அப்படி வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த உலகத்திற்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா மது புட்டி. ஏன்னா இந்த உலகத்துல வந்து போதை தரும் பல விஷயங்கள், மதிமயக்கும் பல விஷயங்களை உள்ளடக்கியது அப்படிங்கிற உள்ளர்த்தத்தோட பேர் வைக்க ஆரம்பிச்சது. இது கூட ஓகே. அடுத்தது என்ன, அடுத்த கட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவரோட கேள்வித்தாள்ல வந்து பித்தாகரஸ் தேற்றத்துக்கு வந்து பிச்சாண்டியின் புதிர் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு, ஆனா விடையெல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா அந்த கேள்வி பார்த்தா இவர் வந்து எந்த கேள்வி எழுதுறாருன்னே தெரியாத அளவுக்கு ஒரு புதிரா போட்டு எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஆசிரியர்கள் எல்லாம் குழம்பி போய் தான் திருத்துறாங்க. இவரோட கேள்வித்தாள் வந்தாலே, இவரோட வினாத்தாள் வந்தாலே பயந்துகிட்டே திருத்துறாங்க. என்ன இதுக்கு என்ன போட்டு வச்சிருக்காருன்னு. இப்படியே உள்ளவர் வந்து கால மாற்றத்துல படிச்சு வெளில போய் இவர் ஒரு கட்டத்துல தொடர்பு எல்லைக்கு வெளியில போயிருக்காரு. அப்புறம் பல வருடங்கள் கழித்து வந்து டெல்லியில தான் அவரை சந்திக்கிற சூழல் நம்முடைய கவிஞருக்கு வருது. அப்ப அவர் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ராணுவத்துல வந்து அலுவலக பிரிவுல நான் பணிபுரிகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு கவிஞருக்கு வந்து அந்த பேர்லாம் இந்த காரண பேர் வைக்கிறது இப்பவும் இருக்கான்னு கேட்கறதுக்கு அப்படியே கேள்வி வருது. ஆனா அவர் அதை பத்தி பேசாம இந்த டெல்லியோட குளிர் பத்திங்கும் போது இதெல்லாம் அவர் மறந்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிஞருக்கே ஒரு எண்ணம் தோன்றுது. அப்ப இந்த கண்ணன் அவர் வந்து தன்னுடைய மனைவியையும் வந்து 3 வயசு குழந்தையையும் அறிமுகப்படுத்துறது, இதுதான் என்னோட மனைவி, இது என்னோட குழந்தை. அந்த குழந்தை வந்து நம்மளுடைய கவிஞர் முத்துக்குமாரை பார்த்தோன்னே அடுத்த நிமிஷம் சொல்லுது, தாடிதா தக்கதா அப்படின்னோடனே இவருக்கு வந்து
தூக்கி வாரி போடுது. அந்த அந்த பெயர் வைக்கிற அந்த ஜீன் வந்து அந்த மரபணு வழியா எப்படி அழகா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒரு மாதிரி சந்தோஷமா வந்து அசை போடுறாரு. அப்படி இந்த கவிஞரோட திறனாய்வு முழுக்க பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையோட பல நிகழ்வுகளையும் அவர் கடந்து வந்த பாதைகளையும் மிக சுவாரஸ்யமாகவும் சில நேரங்கள்ல வந்து படிக்கும் பொழுதே ஒரு இதயம் அப்படியே கனமாகிற மாதிரியும் மிக அருமையாக இந்த நூல் முழுக்க வந்து அவருடைய அனுபவங்கள் அதை படிக்கும் பொழுது நம்முடைய கடந்த காலத்தோட நினைவுகள் பல விஷயங்களை வந்து அவரோடையே நம்மளையும் பயணிக்க வைக்கிறார். இப்படி ஒரு சிறப்பான ஒரு நூலை வந்து திறனாய்வு செய்ய ஒரு சிறந்த தளம் அமைத்து கொடுத்த அந்த சான்றோர் தளத்துக்கும் ஏனைய சான்றோர்களுக்கும் என்னுடைய இந்த நேரத்தை, உங்களுடைய நேரத்தை என்னுடைய திறனாய்வுக்காக உங்களுடைய காதுகளையும் மனதையும் எனக்கு ஒதுக்கி கொடுத்த அத்துணை சான்றோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சகோதரியார், நன்றி. உண்மையாகவே நாங்கள் எல்லாம் வியந்து போய் இருக்கிறோம். உண்மையாகவே வியந்து போய் தான் இருக்கிறோம். அவருடைய கவிதைகளையும் அவருடைய படைப்பு சூழலையும் மிக அழகாக எடுத்து தந்து ஒரு நிதானமாக அமர்ந்து ஒரு கதை சொல்லியை போல மிக அழகாக தொடக்க பள்ளியில பிள்ளைகளுக்கு கதை சொல்வதைப் போல எங்களை எல்லாம் பிள்ளைகளாக்கி மிக அழகாக இந்த செய்திகள்லாம் சொன்னது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுக்குரியது. உண்மையாகவே இந்த நூலுக்கு வேறு யாரையாவது பொருத்தமாக கொண்டு வந்திருக்க முடியுமா என்று நான் யோசித்து பார்க்கிறேன். நிச்சயமாக முடியாது என்றுதான் கருதுகிறேன். அப்படி பொருத்தமான ஒரு நபரை இந்த திறனாய்வு செய்வதற்காக அழைத்து தந்தமைக்காக மன்னர் மன்னன் அவர்களுக்கும் நம்முடைய பீட்டராசன் ஐயா அவர்களுக்கும் அன்போடு இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி அவர்களே, அருமையான திறனாய்வு, உண்மையாகவே பாராட்டுக்குரியது. ஒரு கதை சொல்லியாகவும் இருக்கிறீர்கள் என்பதை மிக அழகாக இதுல பார்க்க முடிகிறது. மேடை அனுபவம், சமூக அனுபவமும் நிரம்ப இருக்கிறது என்பதை உங்களுடைய உரை எங்களுக்கு காண்பித்தது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். உண்மையாகவே பாராட்டுக்குரியது. வாழ்த்துக்கள் சகோதரரே, காத்திருங்கள், நம்முடைய அறிஞர்கள்லாம் உங்களை வாழ்த்துவார்கள் என்பதையும் அன்போடு சொல்லி, எனக்கு நா. முத்துக்குமார் அவர்களோடு ஒரு நினைவு எனக்கு உண்டு. 2009 கல்லூரி ஆசிரியர் பணிக்கான தேர்வாணையத்திற்கு நேர்காணலுக்கு சென்றிருந்த போது எனக்கு முன்பாக அமர்ந்திருந்தவர் நா. முத்துக்குமார். முதலிலே இந்த வரிசையில எனக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தவர் நா. முத்துக்குமார். இவர் எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என்பதை பார்த்து ஒல்லியாக நெடு உயரமாக அமர்ந்து போனார். எந்த பதட்டமும் இல்லாமல், சலனம் இல்லாமல் அமர்ந்திருந்து நேரடியாக, நானும் அவரிடம் பேசவில்லை, அவரை பார்த்து படைப்பாளி, மிகப்பெரிய படைப்பாளி என்கிற எண்ணத்தோடு அது ஒரு புறம், இன்னொரு புறம் எனக்கான வாழ்க்கையை தரக்கூடிய இடத்துக்கு நான் போக போகிறேன், டிஆர்பி, அதற்குள்ளாக நேர்காணல் தயாராக வேண்டுமே என்பதற்காக அவரிடம் பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்பதற்காக அமைதியாக இருந்தேன். உள்ளே சென்று விட்டு வந்தவர் எல்லோரும் வந்து வெளியில அமர்ந்து என்ன கேட்டாங்கலாம் கொஞ்சம் பகிர்ந்துப்பாங்க, அதெல்லாம் எதுவும் பகிராம கிடுகிட்டு வேகமா போயிட்டார். அந்த அனுபவம் உண்டு. நான் கூட இப்போதும் மாணவர்களிடத்திலே சொல்வது உண்டு, அவருக்கு அந்த ஆசிரியர் பணி கிடைத்திருக்குமே ஆனால் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்திருப்பார் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அவருக்கு கிடைக்காதனால் பெரும் புகழும் அவருக்கு கிடைத்தது, ஆயுள் நீளவில்லை என்பது ஒரு அர்த்தம் எனக்கும் இருக்கிறது. உண்மைதான். அவரோடு அந்த சில நிமிடங்களில் 2 வார்த்தைகளாவது வணக்கம் என்று சொல்லியாவது பேசியிருக்கலாமே என்கிற வருத்தம் எனக்கு இப்போதும் இருக்கிறது. நல்ல தேர்ந்த படைப்பாளி, ஆற்றல் மிக்கவர். சகோதரி சொன்னது போல சென்னை பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம், பேராசிரியர் ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய பெரிய இலக்காக இருந்தது என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் பெயரும் புகழும் அடைந்த பிறகும் கூட அந்த நேர்காணலுக்கு அவர் வந்திருக்க மாட்டார் என்பது நான் நினைத்து பார்க்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்திலே தமிழ் திரைப்பட பாடல்கள் 1990 முதல் 2000 வரை என்கிற தலைப்பில் தான் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டு முடித்தார் என்பது நம்முடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய செய்தி. அதோடு மட்டுமல்ல, நாம் ஏன் முத்துக்குமாரை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்கு, அவர் வெறும் கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு புதின ஆசிரியரும் கூட. சில்க் சிட்டி என்று காஞ்சிபுரத்தை குறித்த அந்த வரலாற்றை அவர் புதினமாக தந்திருக்கிறார். அது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. ஆனா அதை பெரிய அளவிலே யாரும் பேசாமல் விட்டதுதான் பெரிய நிலை. வாய்ப்பு இருக்குமே ஆனால் அந்த நூலை நமக்கு கிடைத்தால் எடுத்து நாமும் இந்த அரங்கிலே செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் கூட எனக்கு இருக்கிறது. அதே போலவே நிரம்ப நூல்களை, கவிதை நூல்களை தந்திருக்கிறார் என்பதும்
கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறார் என்பது நம் கவனத்தில் கொண்டு கொள்ள வேண்டியது. இவரோட படைப்புக்காக தேசிய பாடலுக்காக தேசிய விருதுகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. பிலிம் பேர் விருது என்று சொல்லுமே, அந்த விருதெல்லாம் கிடைத்திருக்கிறது என்பதெல்லாம் உண்மை. இவருடைய பாடல்கள்லாம் நமக்கு தெரியும். இந்த ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்கிற மகளுக்காக எழுதின அந்த பாடல் எவ்வளவு மயிலிறகால் வருடுவது போல நம்முடைய மனதை ஈர்க்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. அதுபோல அம்மா 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 என்று இந்த வேலையில்லா பட்டதாரி படத்திலே அவர் பாடிய பாடல், அவர் தந்த பாடல், அதே சைவம் திரைப்படத்திலே அழகே அழகு என்கிற அந்த பாடல் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டிய மறக்க முடியாத பாடல்களாக இருக்கின்றன என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இவர் எந்த வரிசையிலே போய் அமர்ந்து விட்டார் என்பதுதான் வருத்தம். மிக குறைந்த வயதிலே காணாமல் போன பாரதி முதலான படைப்பாளிகள் வரிசையிலே சேர்ந்து விட்டாரே என்பதுதான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது என்பதையும் அன்போடு இந்த அரங்கத்திலே பதிவு செய்து கொண்டு, நல்ல ஒரு திறனாய்வினை தந்த அன்புக்குரிய சகோதரிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அடுத்து இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்த்துறை வழங்குவதற்காக அழைக்கிறோம். முதல் வாழ்த்துறை வழங்குவதற்கு இந்த தமிழ் ஐயா இருக்காங்களா ஐயா? இல்ல. அதனால முதல் வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய அன்புக்குரிய கவிதைக்கரை வெனான்சியஸ் அவர்களை அழைக்கிறோம். வாங்க. சான்றோர் தளமும் பன்னாட்டு பண்பாட்டு தமிழ் குழுமமும் இணைந்து நடத்துகின்ற மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 111 கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வரவேற்புரை வழங்கிய பாவலர் மன்னர் அவர்களையும், நோக்க உரை வழங்கிய நிறுவனர் ஐயா பீட்டராசன் அவர்களையும், நிகழ்ச்சி நெறியாளுகை செய்து கொண்டிருக்கின்ற ஐயா வெற்றி நிலவன் அவர்களையும் வாழ்த்தி, மற்றும் அரங்கிலே நிறைந்திருக்கிற பெருமக்கள், நூலாய்வு செய்த ஸ்ரீவித்யா, வாழ்த்துரை வழங்கிய மற்ற பெருமக்கள் யாவரையும் வணங்கி வாழ்த்தி என்னுடைய சிறிய வாழ்த்துரை ஒன்றை தொடங்குகிறது. கவிஞர் நா. முத்துக்குமார் அவருடைய கவிதைகளை, புத்தகத்தை பற்றி சொல்வதை விட அவருடைய கவிதைகள் நமக்கு விட்டு சென்ற ஒரு நினைவுகளாக இருக்கின்றது. ஒரு கவிஞன் இந்த உலகை ரசித்தால், உறவுகளை ரசித்தால் அவனுடைய கவிதைகள் அபாரமாக இருக்கும் என்பதற்கு அவர் ஒரு உதாரணம். நினைவுகள் என்பது ஒரு இறகை போல, அது நினைவோ ஒரு பறவை என்கின்ற பொழுது நினைவுகள் கனம் இல்லாதவைகளாக கண்ட இடமும் சுற்றி நினைவுகளை சேகரித்துக் கொள்வதாக இருக்கிறது. அந்த நினைவுகள் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது என்றில்லாமல் அதனுடைய ரசனை ஒருவனை கவிஞனாக்குகிறது. அதைத்தான் நா. முத்துக்குமாருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஐயா வெற்றிநிலன் அவர்கள் உதாரணத்திற்கு சில பாடல்களை சொன்னார்கள். உண்மைதான். அந்த பாடல் வரிகள் எல்லாம் இன்றைக்கும் மயில் இறகை போல நம்மை வருடுகின்ற நினைவுகள். அத்தனை அபூர்வமான, அத்தனை அழகியல் கலந்த தமிழில் கவிதைகளை வடித்து தமிழுக்கு, உலகுக்கு தந்து சென்றவர். அதை தனக்கே உரித்தான பாணியில் இங்கே நூலாய்வு செய்து அமர்ந்திருக்கின்ற சகோதரிக்கு வாழ்த்துக்கள். நூலாய்வு செய்திருக்கின்ற அவர்களுக்கும், இனி வாழ்த்துரை சொல்ல இருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. சிறப்பான தூண்டுகிற, நம்முடைய நினைவை தூண்டுகிற ஒரு அருமையான ஒரு வாழ்த்துரை தந்தீங்க. அடுத்த வாழ்த்துரை தருவதற்கு நம்முடைய வடலூர் ஜெகன் ஐயா அவர்களை வாங்க. நிச்சயமாக வாழ்த்துகிறவர்கள், அரங்கை வாழ்த்துகிறவர்கள் ஸ்ரீவித்யாவையும் வாழ்த்துங்கள். வான்புகழ் போற்றும் வளர்தமிழ் அன்னைக்கு தலைவணங்கி போற்றுதலுக்குரிய சான்றோர் தள நிறுவன பெருந்தகை உள்ளிட்ட இந்த நிகழ்வை அழகாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய
மரியாதைக்குரிய வெற்றி நிலவன் ஐயா, வரவேற்பு அளித்து மகிழ்ந்திருக்கக்கூடிய பெருந்தகை மன்னர் அண்ணன் ஐயா அவர்கள், தலைமை ஏற்று நடத்திய ஐயா அவர்கள் மற்றும் உடன் இருக்கக்கூடிய அனைத்து பெருந்தகைகளுக்கும் இந்த இனிய வேளையிலே அன்பு கலந்த வணக்கத்தை சொல்லி மகிழ்கிறோம். ஏன் ஒரு நூல் பேசப்படுகிறது என்று எல்லோரும் அறிந்தது என்றாலும், கடந்து வந்த பாதைகளின் பின்னால் இருக்கக்கூடிய படிமங்களை எடுத்து சிலாகிக்கிற பொழுது அனுபவ ரேகைகளை நாம் மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை நழுவிவிட்டவர்கள் இந்த தளத்தை விட்டு நழுவிவிட்டார்கள் என்று சொல்லலாம். ஏதோ ஒன்று எனக்கு தெரியாத ஒரு பாடம் இங்கே கற்பிக்கப்படுகிறது என்பதால் நான் இங்கே கற்றுக்கொள்ள வருகிறேன் என்ற நோக்கோடு ஒரு தளத்தை அணுகுகிற பொழுது இம்மி அளவு நாம் கற்றுக்கொள்வோம் என்ற நல்ல சிந்தனையை ஒரு களம் அமைத்து தரும் என்றால் சான்றோர் தளம் அதற்கு 100 விழுக்காடு. அதற்கு உடன் இருந்து பக்கபலமாக இருந்து செயல்படக்கூடிய கலந்துரையாடுவோம் தமிழ்நாடு, இடதுபுறம் நிமிர் இலக்கிய வட்டம், இப்படி பல்வேறு அமைப்புகள் தத்தமது பணிகளை அழகாக செய்த வண்ணம் இருந்த காரணம், நாம் கவிஞராக அல்லது ஒரு திறனாய்வாளராக அல்லது ஒரு எளிய மனிதனாக இருந்தாலும் என்னதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இயல்பியலை, வாழ்வியலை, தத்துவங்களை தரக்கூடியது என்ற வகை இன்றைய திறனாய்வில் மரியாதைக்குரிய அம்மையார் ஸ்ரீவித்யா அவர்கள் அழகாக ஜான் கீட்டுக்கு அடுத்தது பாரதி, பாரதிக்கு அடுத்தது முத்துக்குமார் என்ற வரிசையிலே இளம் அகவையில் தன்னை முறித்து கொண்டவர்கள் என்று அப்படிதான் சொல்லிக்கணும், ஒரு வழி கிடையாது. அண்ணா வெற்றிநலன் சொல்லுகிற பொழுது உள்ளபடியே பேராசிரியராக இருந்திருந்தால் பெரும்புகழ் அடைந்தாரோ இல்லையோ மற்றவரோடு கைகோர்த்து நடந்திருப்பார் என்பது சால சிறந்து ஏற்றுக்கொள்கிறேன். அடியேனும் ஏதோ அதுக்கு மேல போக வேண்டாம் என்றாலும் கூட உச்சத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உணர்வுகளை அம்மையார் அவர்கள் அழகாக அப்படி யதார்த்தமா கடைசியில பேசிட்டு வந்து நான் வாத்தியார போறேன்னு சொல்லிட்டு கை கொடுக்கும் பொழுது அந்த காகிதத்துகளோடு சுண்ணக்கட்டி துகள்களும் அந்த நல்ல கையோடு இணைகிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த வாழ்வியல் தத்துவங்களை நம்ம படைக்காட்டாம அழகா நேச்சுரா இருந்துச்சு. அம்மா பண்ணனது யதார்த்தமாக இருந்தது. அதைத்தான் ஐயா வெற்றில்னு சொன்னார்கள். இவர்களை விடுத்து இன்னார் இதனை இவன் முடிப்பான் என்றாய்வது போல மன்னன் அழகாக தேர்வு செய்திருக்கிறார் என்று சொன்னது சால சிறந்துதான் என்று எண்ணுகிறேன். அந்த வகையிலே அம்மையார் அவர்கள் அழகாக செய்திருக்கிறார். மேலும் அவருடைய அந்த உழைப்பு, அவருடைய திறன், பன்முகத்திறன் எல்லாம் சொல்லுகிற பொழுது சற்று வியப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட ஆளுமை பொருந்தி ஒரு மிகப்பெரிய அம்மையார் அவர்கள் இந்த தளத்தை அழகு செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாம வாழ்த்துறை வழங்கிய தலைமை பொறுப்பு ஏற்றிய ஐயா அவர்களும் இதை சிறப்பாக பண்ணியிருக்கிறார்கள். எனவே நம்ம சான்றோர் தளம் ஒரு நல்ல நிகழ்வை தரும். ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி நிறுத்திக் கொள்கிறேன். முத்துக்குமார் ஐயாவுடைய அந்த வாழ்வியல் நெறிமுறை கவிதை தளம் என்பது உள்ளபடியே உள்ள போய் பார்த்தோம்னா நமக்கான நியதிகளை சொல்லக்கூடியது. நான் இதோடு தொடர்புடையவன் என்று சொல்லிக்கொண்டே அந்த புத்தகத்தை மூடலாம் அல்லது புத்தகத்தை திறக்கலாம். ஒவ்வொரு பக்கமும் நிச்சயமாக ஏதாவது ஒரு செய்தியை உள்ளடக்க இருக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த தத்துவங்கள் எனக்கு மட்டுமல்ல, இந்த பதிவை எனக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறையினருக்கு நான் தந்துவிட்டு செல்கிறேன் என்ற ஆகச்சிறந்த எண்ணத்தோடு நல்ல செயலை செய்து கொண்டிருக்கும் சான்றோர் தளத்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றி சொல்லி திறனாய்வு செய்த அம்மையார்களை மிகுவாக மனம் கணிந்து பாராட்டி மகிழ்கிறேன். வாழ்த்துக்கள் அம்மா, மிகச் சிறப்பு, அருமையான பணி, வாழ்க வளமுடன். நன்றி 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 ஐயா, நன்றி, மகிழ்ச்சி. நான் முத்துக்குமார் அவர்கள் வைரமுத்து பட்டறையில் இருந்து வந்தவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். வைரமுத்து மினுமினுக்கும் வார்த்தைகளோடு எழுதக்கூடியவர். இவர் வாழ்வியலை யதார்த்தமாக எழுதக்கூடியவராக இருந்தார் என்பதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவரிடமிருந்து எதையும் கொண்டு வரவில்லை, அனுபவத்தை மட்டும், எழுத்து பயிற்சி மட்டும் எடுத்துக்கொண்டு வந்ததுதான் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கு. நன்றி ஐயா, நன்றி, மகிழ்ச்சி. அடுத்து நம்மோடு வாழ்த்துறை வழங்குவதற்கு விழுப்புரம் அதனி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க.
சான்றோர் தளம் ஒவ்வொரு மாதத்தினுடைய 2 மற்றும் 4வது வாரத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சியை வெளி உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கின்ற அமைப்பானது காலத்தை கடந்த, காலத்துக்கு முந்தைய, காலத்தோடு நெருங்கி உறவாடி கொண்டிருக்கிற பல்வேறுபட்ட புத்தகங்களை உயிர் பெறச் செய்து அல்லது மீட்டுருவாக்கம் செய்து பரந்தப்பட்ட உலகத்துக்கு கொண்டு செல்வதில் முன்னிலை வகிக்கிறது நமது சான்றோர் தளம். அந்த அடிப்படையில் ஐயா வெற்றி நிலவன் ஐயா அவர்களுக்கும், மன்னர் மன்னன் ஐயா அவர்களுக்கும், பீட்டர் ஜான் ஐயா அவர்களுக்கும், கவிஞர் முத்துவேல் மற்றும் இணைப்பில் இருக்கிற அனைத்து கவி சொந்தங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட த சாலிட்டரி ரீப்பர் அப்படின்ற ஒரு பாட்டு நம்ம 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல ஏறக்குறைய என்னை ஒத்த வயது உள்ளவங்க அதை படிச்சிருப்பாங்க. அந்த பாட்டு அந்த வயசுல கேட்கும் போதே ரொம்ப மனசுக்கு உள்ளார போய் என்னுடைய தலைமை ஆசிரியர் அதை நடத்தி கொடுத்தார். இந்த நேரத்துல ஏன் அதை பகிர்ந்துன்னா, ஒரு பெண்ணானவள் கணவனை இழந்து விட்டு தன்னுடைய அறுவடை பணியில் கடந்த கால வாழ்க்கையையும் எதிர்கால வாழ்க்கையும் நினைத்து அந்த அறுவடை கதிர்களோடு, கோதுமை கதிர்களோடு அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்க அந்த அம்மா. அந்த வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரம், அவங்க படக்கூடிய பாடுகள் எல்லாம் அப்படியே காத்துல பறந்து யாருக்கோ போய் சேரும் அப்படின்றது அந்த தனிமையை பத்தி அந்த பாட்டு அவ்வளவு பிரமாதமா கொடுத்திருப்பாங்க. இதே பாடல நான் முத்துக்குமார் அவர்களோட நான் சம்மந்தப்படுத்தி பார்க்கிறேன். அவருடைய பாடல்களும் அவருடைய கருத்துகளும் அவருடைய கதைகளும் அவருடைய கட்டுரைகளும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வியப்புக்குள்ளா இருக்கும். ஒரு இருட்டு பல ரகசியங்களை ஒளித்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மணி மாடம் அப்படின்றாரு. அதுல அங்கங்க மின்மினியா வந்துட்டு போகுது இல்லைங்களா, அதுதான் பெரிய நம்பிக்கை. அந்த இருட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய பல மறைமுக ரகசியங்களை வெளிக்காட்டுவது அல்லது பிரதிபலிக்க செய்வது இந்த மின்மினிகள். இது ஒரு பாட்டுல வரும். நிறைய முத்துக்குமாருக்கு முன்னாடியோ முத்துக்குமார் ஐயாவுக்கு பின்னாடியோ பல கவிஞர்கள் அப்படி இப்படியும் தன்னை பாடலாகவோ கவிதைகளாகவோ கட்டுரைகளாகவோ இந்த தமிழ் உலகத்துக்கு தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு இருந்தாலும், நான் முத்துக்குமார் இருக்கப்பட்ட கவி பெருமக்களில் தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை வைத்து கொண்டு மேலே நிற்கிறார் என்பதை மறுக்க முடியாது. ஏன்னு சொன்னா, அவருடைய உருவத்தையே நமக்கு ஒரு பெரிய கவிதையா கொடுக்கக்கூடிய ஆளு. அந்த மாதிரி அவரை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு அவருடைய பாடல்களை ரசிச்சு 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 நாம தன்னுடைய குழந்தைங்க, நம்மை விட வயதில் பெரியவர்கள் ஆழ்ந்து தன்னை மறந்து வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நுனி பகுதியிலும் வாழ்ந்து ரசிச்சவங்க கோடி பேர். அதனாலதான் அவருக்கு எல்லா பெரிய விருதுகளும் தேடி வந்துச்சு. அந்த ஒரு பெரிய நினைவுகளை இந்த நேரத்துல எனக்கு திரும்ப கொடுத்தது ஸ்ரீ வித்யா அம்மா. ஆரணியில் இருக்கக்கூடிய அந்த கவிதை சொல்லி ஐயா பேரு டக்குன்னு வர மாட்டேங்குது. அவருக்கு நிகரா அம்மா ஸ்ரீவித்யா அம்மா ரொம்ப இயல்பா அந்த புத்தகத்தை எடுத்து ஒரு கேக்கில் இருக்கக்கூடிய பிளம்ஸை மட்டும் எடுத்து சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு 4-5 கதைகள் கட்டுரையை மட்டும் எடுத்து நமக்கு கொஞ்சம் லைட்டா அந்த தேனை குழைச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்துல அது ஒரு கிறிஸ்மஸ் விருந்து மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அம்மா கொடுத்தது. மிகச்சிறந்த ஒரு அற்புதமான தன்னுடைய மதிப்பீடு கொடுத்துருக்காங்க அந்த புத்தகத்துக்கு. இதனால் அந்த புத்தகம் பெருமைப்படுகிறது, இந்த சான்றோர் தளம் பெருமைப்படுகிறது, இருக்கக்கூடிய கவி பெருமக்கள் பெருமைப்படுகிறார்கள். இப்படியாக இதற்காக முன்னெடுத்த அற்புதமான ஒரு திறனாய்வு செய்த அம்மையார் அவர்களுக்கும், இந்த நேரத்தில்
முத்துக்குமார் அவர்களுக்கு, இங்கு இருக்கக்கூடிய அனைத்து கவி பெருமக்கள், இறைவனோடு அவர் இருப்பார், இருக்கக்கூடிய கவி பெருமக்களுக்கு அவருடைய நினைவாற்றல் மற்ற கவி பெருமக்களை உயர்த்தும் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் அவரையும் நினைவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சி சிறப்படைய, இந்த நிகழ்ச்சி மேலும் பல 100 இலக்கங்களை தாண்ட இப்படியாக எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நன்றி, நன்றி ஐயா, நன்றி, நன்றி, வணக்கம். சிறப்பான அருமையான வாழ்த்துரை. நம்முடைய அரங்கம் குறித்தும், திறனாய்வாளர் குறித்தும், பாடுபொருள் குறித்தும் மிக அழகாக தந்தமைக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். அடுத்து நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய இரா வாசுகி பொன்னரசு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்கம்மா. என் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ரொம்ப மகிழ்வான நேரமா இருந்தது. நான் முத்துக்குமார் ஐயா பற்றிய தகவல்களை ஸ்ரீ வித்யா பாலகுமார் நட்பு இணையக்குழு அம்மா அவர்கள் அந்த புன்னகையோடு எடுத்து சொல்லும் பொழுது இன்னும் கூட கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. அறியாத பல கருத்துக்கள்லாம் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பா இருந்தது இந்த நிகழ்வு. உழவு மாடுகளின் கவிதையால் ஏற்றம் பெற முடியும். அதான் பல கவிதைகளை படித்தும் அந்த உழவு மாடுகளின் கவிதையை படிக்கும் பொழுது அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுன்ற ஒரு தகவலை சொன்னாங்க. இதுல இருந்து நம்ம எழுதுகின்ற வரிகளுக்கு மேலும் மெருகூட்ட வேண்டும், அப்படி மெருகூட்டுனா இன்னும் கூட சிறப்படையலாம் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருந்தது. ஸ்ரீவித்யா அம்மா சொல்லும் பொழுது ஒரு ஐயா சொன்னாங்க, கதை சொல்லி அப்படின்னு சொல்லி. உண்மையிலே அப்படிதான் இருக்கு. கதை சொல்ற மாதிரியே இருக்கு, பாட்டுகளுக்கு பொருளும் தெளிவா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அழகான கருத்துரை. கேட்பதற்கும் அதை படிக்க முடியாத சூழ்நிலை கேட்டு மகிழ்ந்த இந்த தருணம் மிக மகிழ்ச்சியா இருந்தது. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்க வளத்துடன். என் உறவுகள் அனைவருக்கும் நன்றி கூறியிடம் சாருகின்றேன். கள்ளக்குறிச்சியிலிருந்து இரவாசிக்கு பொன்னரசு. நன்றி ஐயா. நன்றி, நன்றிங்கம்மா, நன்றி. இணைந்து உங்களுடைய கருத்தையும் பதிவு செய்து, நிச்சயமாக உங்களுடைய வாழ்த்து எங்களுக்கும் சான்றோர்களுடைய வளர்ச்சிக்கும் நிச்சயமாக ஸ்ரீவித்யா பாலகுமார் அவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் என நம்புகிறோம். உண்மையாக ஒரு படைப்பாளிக்கு எப்படி ஒரு பாராட்டு முக்கியமோ அதுபோல படைப்பை எடுத்து சொல்கிறவர்களுக்கும் தேவை அந்த பாராட்டு. அப்போதுதான் அந்த கதை சொல்கிற பாங்கு, அந்த மரபு இற்று போகாமல் இருக்கும் என்பதையும் அன்போடு உங்களுக்கு சொல்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து அரங்கிலே இருக்கக்கூடிய நெப்போலியன் ஐயா பேசுறீங்களா? அது நம்ம இணைப்பு இதுல இருக்கியா? மியூட்ல இருக்கு, மியூட்ல இருக்கு, மியூட்ல இருக்கு, ஐயா ஒலிவாங்கி எடுத்துட்டு பேசுங்க ஐயா. மியூட்டை எடுத்துட்டு பேசுங்க ஐயா. இந்த மைக் இருக்கு பாருங்க, தொட்டு ஆன் பண்ணிட்டு. நம்ம நேரடியா ஐயாவுக்கு அது மாதிரி கொடுக்கறது வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஐயா சொல்றது வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை என்று பொருளாக எடுத்துக்கொள்வோம். அப்படியான ஒளிபெருக்கி இல்லைங்கிறதுனால மகிழ்ச்சியா நம்ம அப்படி எடுத்துப்போம். எல்லாம் ரொம்ப பாராட்டுனாங்க. குறிப்பா ஸ்ரீவித்யா அவர்கள் நிறைய பாராட்டினாங்க, நம்புவோம். மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றிங்க, நன்றிங்க. மகிழ்ச்சியா நெப்போலியன் ஐயா, மிக்க நன்றி, மகிழ்ச்சி. அடுத்து நம்முடைய தலைமையை ஆற்றிய நமக்கு தலைமை வகித்த அன்புக்குரிய கவிஞர் முத்துவேலன் அவர்கள் மீண்டும் நம்முடைய அரங்கத்தில் நம்மோடு கருத்துரைக்க இணைகிறார். வாங்க ஐயா, வாங்க ஐயா. வணக்கம். அவையில் நிறைந்திருக்கிற பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்முடைய இந்த நூல் திறனாய் உரை நிகழ்த்திய அன்பிற்கினிய சகோதரி ஸ்ரீவித்யா அவர்களுடைய உரை ஒரு சிறப்பான உரை. ஒரு திறனாய்வு செய்வது என்று சொன்னால், ஒரு நூலை திறனாய்வு செய்கிற போது எப்படி திறனாய்வு செய்ய வேண்டும் என்றால், திறனாய்வு உரை முடிந்த பிறகு அந்த புத்தகத்தை கட்டாயம் படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அனைவருக்கும் தூண்டுவதாக இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட இந்த உரை என்பது அனைவருக்கும் அந்த எண்ணத்தை தூண்டுவது, ஏற்கனவே படிச்சிருப்போம் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை உருவாக்குகிற ஒரு உரை. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட முத்துக்குமார் அவர்களோடு பேசுவதைப் போல, அவரோடு உரையாடுவதைப் போல
அவர் 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 அவரே இந்த புத்தகத்தை பற்றி பேசினால் நாம் எப்படி கேட்போமோ அதை போல கண்ணை மூடிக்கொண்டு கேட்கிற போது கிட்டத்தட்ட பல்வேறு நினைவுகள் எண்ணங்கள் வந்து போச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு அழகான ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிற அன்பிற்கினிய சகோதரிக்கு உண்மையிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுதல்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த புத்தகத்தை பற்றி தலைமை உரையில பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல கொஞ்சம் உள்ள போனான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சரி வேணாம், அவங்களுக்கு ஒரு இடர்பாடு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த புத்தகத்தின் உள்ளே போகாமல் நான் மேலோட்டமா போன மாதிரி போய் வெளியே வந்துட்டேன். ஆனாலும் இந்த புத்தகம் பல்வேறு வகையில முத்துக்குமார் பற்றிய நினைவலைகளை மனதில் எழுப்புவதை யாராலும் வந்து தடுக்கவே முடியாது. இப்ப கூட வெற்றிநலவன் ஐயா பேசும்போது சொன்னார், அவர் ஆசிரியராக தேர்வுக்கு வந்திருந்தார் அப்படின்னு சொன்னார். முத்துக்குமாருடைய கவிதையிலேயே வரும்போது, நான் அணுவிஞ்ஞானியாக ஆவதற்கு ஆசைப்பட்ட நான் இப்போது திரைப்பட பாடல் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு கவிதை வரியில அவரே சொல்லியிருப்பார். அந்த கவிதையும் இந்த புத்தகத்துல இருக்கிறது. அதே போல ஒரு கவிதை எனக்கு இதை படித்த உடனே டக்குன்னு மனசுக்கு வந்தது என்னன்னா, இருப்பதற்காகத்தான் வந்தோம் ஆனால் இல்லாமல் போகிறோம் அப்படின்னு நகுலன் எழுதிய ஒரு கவிதை வரி இந்த புத்தகத்துல அவர் மேற்கோள் காட்டியிருப்பார். முத்துக்குமார் இதையெல்லாம் படிக்கிற போது அவர் இறந்து விட்டார் என்ற எண்ணம் நமக்கெல்லாம் நிச்சயமாக வராது. அவர் எப்போதும் இந்த மண்ணில் நம்மோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறார் என்கிற எண்ணம் தான் நமக்கு வரும். கவிஞர்களுக்கு இன்னைக்கு கூட முகநூல்ல ஒரு வேடிக்கையான ஒரு பதிவு ஒண்ணு பார்த்தேன். எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் மீண்டும் வந்து மறைந்து போன மிக பெரும் பழம்பெரும் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்களுடைய வாக்காளர் பட்டியல்ல அவருடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. இப்ப எஸ்ஐஆர் வெளிவந்த பட்டியல்ல அவருடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. அதை எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யா அவர்கள் முகநூல்ல போடுகிற போது, கவிஞர்கள் சாகவில்லை என்பதை தேர்தல் ஆணையம் நிரூபித்திருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருந்தாரு. இன்றைக்கு நம்முடைய இந்த நினைவு ஒரு பறவை புத்தகத்தை நம்ம அன்பிற்கினிய சகோதரி ஸ்ரீவித்யா அவர்கள் திறனாய்வு செய்து நிகழ்த்திய உரை என்பது நிச்சயமாக கவிஞர்கள் சாகவில்லை என்பது மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய மனதிற்குள் இருக்கிற ஏராளமான கவிஞர்களை எழுப்பி விடுகிற ஒரு உரையை சகோதரி நிகழ்த்தி இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை சகோதரிக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய சான்றோர் தளம் தோழர்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தோழர், நன்றி. அருமையான தகவல் தந்தீங்க. கவனத்தில் கொள்ள வேண்டியது, நாம் முத்துக்குமார் அவருடைய கவிதைகள் எல்லாம் பாடத்திட்டத்தில் இருக்கிறது என்பது ஒரு கவனத்தில் கொண்டால் கூட, நாம் முத்துக்குமார் எழுதிய கவிதையை முத்துக்குமாருடைய படிக்கிற போது, முதுகலை படிக்கிற போது அதுவே பாடத்திட்டத்தில் இருந்திருக்கு. அவரும் படிச்சிருக்காரு. அவருடைய கவிதையை அவர் பாடத்திட்டத்தில் படித்த ஒரு அனுபவம். தூர் என்கிற ஒரு கவிதையை அவருக்கே பாடத்திட்டத்தில் அவருடைய கவிதை வந்திருக்கு. அதெல்லாம் வரலாறாக இருக்கிறது என்பதும் மிக கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. உண்மை. வாங்க ஐயா. சான்றோர் தளம் மற்றும் பண்பாட்டு கழகத்துக்கும் நான் வணங்கி என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். முத்துக்குமார் அவர்கள் வந்து பிஹெச்டி படிக்கும் போது நான் பிரசிடென்சில எம்ஏ படித்து கொண்டிருந்தேன். மிக எளிமையான மனிதர். நாங்க பிஏ படிக்கும் போது வந்து சலாம் குலாம் முத்துக்குமார் அப்படின்னு அவரை பத்திரிகைலாம் போட்டு அவரை கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் இவரும் வந்தார், நம்ம அவருடைய குருநாதர் அறிவுமதி, அவரும் வந்தார் செய்யாருக்கு. அதே போல அங்கே அவர் நிறைய பார்த்துருக்கேன். மிக எளிமையான மனிதர். ஜனாதிபதி விருது வாங்கும்போது கூட மிக எளிமையான சட்டை போட்டுக்கொண்டு, அதான் வந்து ரொம்ப அற்புதமான மனிதர் அவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய அவருடைய கவிதை, அவர் இவருடைய அணிலாடு முன்றில், அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சி விற்பவன், இதெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனா இந்த புக்கு பேர் எனக்கு தெரியல, இதுவரையும் நான் கேட்டதில்லை. அப்படிப்பட்ட நினைவோ ஒரு பறவை அப்படின்ற புத்தகத்தை வந்து வித்யா கல்வி அப்படின்றதுக்கே ஒரு அடையாளமா இருக்கிறாங்க. அவங்க காலேஜ் வாத்தியாரா வந்திருக்கலாம். நான் 6 ஆண்டு காலம் காலேஜ் வாத்தியாரா இருந்து இப்போ 14 ஆண்டு காலம் பள்ளிக்கூட்டு வாத்தியாரா இருக்கிறேன். இருந்தாலும் கூட அந்த அம்மாவுடைய அந்த ஆர்வம், அந்த தமிழ் மீது இருக்கிற பற்று, அது மாதிரி ஒரு மனிதர்களோட தமிழ்னாலே இனிமை அப்படிதான். அது உள்ளுக்குள்ள போயிடுச்சுனாலேயே மகிழ்ச்சி எப்பவும் குறையாது. அதனால வந்து தமிழுக்கு தொண்டு செய்தவன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்தது உண்டா என்று பாரதிதாசன் கேட்டார். அது மாதிரி எப்பவுமே அவருக்கு வந்து மரணம் கிடையாது. காலத்தை வென்றவர். கண்ணதாசன் போல, பாரதியார் போல, பாரதிதாசன் போல, நிறைய கவிஞர்கள், நம்ம பட்டுக்கோட்டை போல 29 வயசுல செத்து போன பட்டுக்கோட்டை போல, பாரதி 39 வயசுல செத்த பாரதி போல, இவருக்கும் அந்த மாதிரி ஒரு துன்பம், மிகப்பெரிய வருத்தம்.
ஊருக்கே பாட சொன்ன வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ன பண்றது? வாழ்க்கை என்னும் பாடத்தை தான் சரியாக படிக்கவில்லை என்று சத்யராஜ் பாடுற மாதிரி அந்த ஒரு அவருக்கு வந்து அந்த ஒரு அந்த காலேஜ்ல லெக்சரா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. கெஸ்ட் லெக்சர் மாதிரி அவர் பிஹெச்டி படிக்கும்போது பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுப்பாரு. ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. நான் பிரிஸ்டன்ஸ்ல படிச்சதுனால சும்மா போகும்போது வரும்போது தான் பார்ப்பேன். அவ்வளோ அற்புதமான மனிதர். நல்ல எளிமையான மனிதர். அதே போல நல்ல சிந்தனை, கவிதைலாம். எனக்கு வந்து அவருடைய கவிதையில ரொம்ப பிடிச்சது என்னன்னா, "நடைபாதை கடையில் உன் பெயர் படித்தால் நெஞ்சுக்குள் ஏதோ மயக்கங்கள் பிறக்கும்." அப்படிங்கிற ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத முத்துக்குமார் நெனச்சா எனக்கு அந்த வரி தான் ஞாபகத்துக்கு வரும். எவ்வளோண்டு எதுனா அவர் வார்த்தை எல்லா கவிதையுமே மக்கள் மனசுல இருக்குது. கண்ணதாசனுக்கு அப்புறம் கவிதைகளை வந்து திரைப்பட பாடல்ல குடுத்து வெற்றி பெற்ற மிகப்பெரிய கவிஞர் வந்து முத்துக்குமார் தான். 10 ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானா இருந்தார். தொடர்ந்து தேசிய விருதுகள் நெறைய கிடைச்சிருக்கும். ஏதோ அது 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 திடீர்னு நம்ம பட்டுக்கோட்டை மறைந்தது போல, அப்படியே யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில ஏழை மக்களுக்காக சிந்தித்து, சிந்தித்து செத்து போனவர் பட்டுக்கோட்டை. அப்படி சிந்தித்ததுனால தலையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு நரம்பு வெடிப்புனால மூக்கு வழியாக ரத்தம் வந்து பட்டுக்கோட்டை இறந்து போனார். அது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. அவரே எதிர்பார்க்கல. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அப்போ சூழ்நிலை இல்ல. தொடர்ந்து ரத்தம் வந்தனால அவருடைய உயிர் நின்று போனது. அது மாதிரி இவருடைய மஞ்சள் காமாலையினால அவரு அப்பதான் கவனிக்கிறதுக்காக வீட்டுக்கு வராரு. வந்து தூங்கி இருக்கும்போது பொழுது வெடியறதுக்குள்ளால அது யாருமே எதிர்பார்க்காத அப்படியே ஒரு ஒரு நாள் பூரா மக்கள் டிவி முன்னாலேயே உட்கார்ந்திருந்தாங்க. நானும் அங்கேயே முன்னாலேயே உட்கார்ந்திருந்தேன். மிக அற்புதமான தமிழ் படைப்பாளி. அவருடைய காலம் உள்ள வரையும் அவர் எழுதின அந்த அவருடைய மகனுக்கு எழுதின கடிதத்தெல்லாம் நாங்க பாடமா நடத்திட்டு இருக்கிறோம். மிக அற்புதமான என்ன சொல்றது? அவரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காம போறதுனால தான் பல உயரங்கள் கிடைக்குது. அது ஒரு உதாரணமா அவர் போயிட்டார். அதுக்கு நான் வந்து யாரையுமே வாத்தியார் என்ன ஆக போற அப்படின்னு கேட்கறதில்ல அப்படின்னு அவங்க அவர் நண்பர் சொன்னது மாரி நான் கூட யாரையும் கேட்கறதில்ல. நான் வந்து சிஆர்ல படிக்கும்போது என்ன ஆக போறேன்னா, நான் ஏர் ஓட்ட போறேன்னு தான் சொன்னேன். ஆனா ஏன்னு தெரியல காத்து அப்படி திருப்பி அடிச்சு என்ன காலேஜ்ல வாத்தியார் ஆக்கி போட்டு தனியார் காலேஜ்ல. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்துல 14 வருஷமா இருக்கிறேன். அதுபோல யாரையும் நான் கேட்கறதில்ல என்ன ஆக போறேன் அப்படின்னு. ஏன்னா அது காலம் யாரை என்ன ஆக்கும்ன்றது யாரு என்ன சொல்ல முடியாது. காலம் வந்து ஒருத்தர தவளையை தங்கமாக்கும், நகரத்தை தங்கமாக்கும், தவளையை சிங்கமாக்கும். காலத்துக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு. அப்படிப்பட்ட மிக எளிமையான சாதாரண ஒரு மனிதன், மிக உயரமான மக்கள் நெஞ்சில் அப்படியே புதைந்து கிடக்கிற உணர்வுகளை எல்லாம் கவிதை படித்து நான் எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு என்று அவரை பார்த்து கேட்கிற மாதிரி நெஞ்சமெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்குது. அப்படிப்பட்ட காலத்தை வென்ற கவிஞனை அவருடைய அந்த 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 ஆசிரியர் என்ற அந்த அந்த ஒரு கதை சொன்னீங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. அதான் வந்து கதை சொல்லக்கூடிய அந்த பாங்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இப்ப வர்றதில்ல. அதுவும் இல்லாம மக்கள் வேற எதையும் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம ஒரு காலத்துல இருக்கிறதுனால, இது மாரி மக்களுக்கு மிகப்பெரிய இப்போ வரவேற்பு இருக்கு இப்போ. மிகப்பெரிய கவிஞர்லாம் கூட சின்ன சின்னதா கதை தான் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. மிகப்பெரிய பேச்சாளர்லாம் கூட இப்ப கதை தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு அது தேவைப்படுது. அத மென்மையா எடுத்து சொல்லக்கூடிய அந்த பாங்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அளிக்கும். ஏன்னா தமிழ் மேல இருக்கிற விருப்பம், தமிழ் என்றாலும் என்ன வாழ வைக்கும். எப்படிப்பட்ட பதவியில் இருந்தாலும் தமிழ் தான் ஆத்மாவுக்கு நிறைவு அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய அந்த உரையை பாராட்டி நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி அம்மா. வணக்கம். நன்றி, நன்றி. ஒரு ஏறு சாரானதுல ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பு. நான் ஏர் பூட்டணும்னு சொல்லி சாரா வந்து பூட்டிட்டு இருக்கீங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பாராட்டுகள், பாராட்டுகளே. உண்மையிலேயே நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது, ஒரு சிறந்த படைப்பாளி என்பதுதான் நீண்ட ஆயுள் என்பதும் கூட கவனத்தில் கொள்ள வேண்டியதாக தான் இருக்கிறது. சொன்னது போல இவர் மட்டுமல்ல, திரைத்துறையிலே பாடலாசிரியராகவும், இயக்குனராக இருந்தவர் பல பேர் இந்த காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த வாசன் என்கிற கவிஞர் கூட, சீனிவாசன் என்பது அவருடைய பெயர். அஞ்சல் துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த பணியெல்லாம் தூக்கி வீசிவிட்டு திரைத்துறையிலே பாடல் எழுத வந்தார் வாசன் என்று. வானத்திலிருந்து குதிச்சு வந்தனா, பூமியிலிருந்து வெடிச்சு வந்தனா என்று பாட்டெல்லாம் எழுதியிருப்பார். அருமையான பாடல் அது. அவரெல்லாம் கூட இந்த காமாலையால இறந்தவர் தான் என்பதை பார்க்க முடிகிறது. நாமும் கூட அவர்கள் நம்ம வந்து உயரத்தில் இருப்பதனால் அவர்கள் நம்மளாம் அடையாளம் கண்டு கொள்கிறோம். இன்னும் பலரும் அலட்சியமாக இருந்து தம்மை இழக்கிறவர்களும் இருக்கிறார்கள். நாமும் அதையெல்லாம் ஒரு எச்சரிக்கையா எடுத்து நம்மையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மரணத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, வேறு யாரேனும் பேசுவதாக இருந்தால்
அரங்கில் வரலாம், அல்லது சான்றோர் தளத்தின் நிறுவனர் அன்புக்குரிய பீட்டராசன் ஐயா அவர்கள் மீண்டும் பேசுவதாக இருந்தால் பேசலாம். வாங்க ஐயா. பீட்டராசன் ஐயா பேசுறீங்களா? சரிங்க, சரிங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி ஐயா. நிறைவாக ஸ்ரீவித்யா சகோதரியார் எதுவும் பேச விரும்புறீங்க, எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? சொல்லணும்னா சொல்லுங்க. மிக சிறந்த தளமாக, மிக சிறந்த ஆளுமைகளோட உங்களோட கருத்து பரிமாற்றங்கள்லாம் இந்த நேரத்துல கேட்டது மிக இனிமையாகவும், மிக இப்படி ஒரு தளம் சிறப்பா இயங்கிட்டு இருக்குங்கிறத நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க அனைவரோட பேச்சுக்களோட சாராம்சம் கேட்பதற்கு மிக மகிழ்வாகவும் செறிவாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட தளத்தில் உங்களோடு இணைவதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி சகோதரி. அதனால வடலூர் ஜெகன் அம்மையார் அம்மையார்னு சொல்லும் போது அவையாருன்னு சொன்னது போல ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துருந்தீங்க. அதை பார்க்க முடிஞ்சது. மகிழ்ச்சி. இருந்தாலும் சகோதரி நீங்க இளையர்தான். அதனாலதான் இவ்வளவு பேரு நாங்க உங்களை பாராட்டுறோம். மகிழ்ச்சியா இருங்க, பொலிவோடு இருங்க, வாழ்க. நண்பர்களே, நம்ம நிறைவாக நன்றியுரைக்கு சென்று விடுவோம். ஆற்றல் மிக்க நம்முடைய ஒரு சிறந்த ஒரு படைப்பாளியை ஒரு திறனாய்வாளராக கொண்டு வந்து இந்த அரங்கத்திலே சேர்த்திருக்கூடிய மன்னன் வாழ்த்துரை வழங்கினார். வரவேற்புரை. அவருக்கு முதலிலே அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே போலவே மிக அழகான நோக்க உரையை தந்த நம்முடைய சான்றோர் தளத்தின் நிறுவனர் பீட்டராசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடக்க உரை ஆற்றிய அன்புக்குரிய புரிஞர் முனைவர் பாலமுருகன் அவர்களுக்கு நன்றி. தலைமையை மிக சிறந்த தலைமையை ஏற்று கருத்துரையை நிறைவாகவும் தந்த அன்புக்குரிய கவிஞர் முத்துவேலன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை அன்போடு உரித்தாக்குகிறோம். அதே போலவே வாழ்த்துரை வழங்குவதற்காக இருந்து சூழல் காரணமாக வராது விட்டாலும் நம்முடைய மண்புக்குரிய தமிழீழன் அவர்கள், வரதசாமி ஐயா அவர்கள் ஆகியோருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரங்கிலே வாழ்த்துறையோடு தங்களுடைய கருத்துரை வழங்கிய அன்புக்குரிய கவிதைக்கரை வெனான்சேஸ் அவர்கள், வடலூர் ஜெகன் அவர்கள், விழுப்புரம் அதனி அவர்கள், நம்முடைய தி வரதன் அவர்கள் என அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், ரஞ்சித் என்று ஒருவர் இருக்கிறார் அவருக்கும், ரவிக்குமார் ஜி என்று இருக்கிறார் அவருக்கும், இந்த அரங்கத்தில் 111ஆம் அரங்கத்திலே பங்கெடுத்து விலகி இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்து 116வது அரங்கத்தை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறோம். மீண்டும் 112வது அரங்கத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.